مولاي يا مولاي مولاي يا مولاي مولاي يا مولاي يا مولاي يا مولاي مولاي يا مولاي مولاي يا مولاي مولاي يا مولاي يا مولاي. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه ومن استنى بسنته إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله وعلى آله وصحبه وسلم. قال النبي صلى الله عليه وسلم: من صلى عليه واحدا صلى الله عليه 10 مرات وكما قال صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், இமாம்கள் மற்றும் இந்த மஜ்லிஸில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். நபி அவர்கள் மீது படிக்கப்பட்ட கவிதைகளில் மிக சிறந்த ஒன்றான அல் கசீதத்துல் புர்தாவுடைய விளக்க உரையை நாம் பார்த்து வருகின்றோம். அல்லாமா பூஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் அந்த கவிதையை 164 கன்னிகளை 10 பாகங்களாக பிரித்திருக்கிறார்கள். அதில் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு முதலாவது பாகத்தை நாம் முடித்துவிட்டோம். இரண்டாவது பாகம் நஃப்ஸு, அதை எவ்வாறு அடக்க வேண்டும், அதனுடைய விளைவுகள் என்னென்ன, நஃப்ஸுடைய வகைகள் என்ன என்பதையெல்லாம் ஆசிரியர் அவர்கள் 13வது பைத்திலிருந்து 28வது பைத் வரைக்கும் வெளிப்படுத்துகிறார். அந்த அடிப்படையிலே நேற்றைய பாடத்தில் நஃப்ஸு உங்களுக்கு பாவம் செய்யும்படி ஏவினால் ஒரு தடவை தானே கேட்கிறது என்று அந்த நஃப்ஸுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு விட்டால் அதோடைய இச்சை ஒருபோதும் அந்த ஒரு தடவையோது முடியாது. மாறாக சாப்பாட்டு ராமனுக்கு எவ்வாறு சாப்பாடு கொடுக்க கொடுக்க அவருக்கு இன்பமாக இருந்து கொண்டே இருக்குமோ அந்த ருசி கண்டு விடுவாரோ, அதே போல் பாவம் அந்த ருசியை இந்த நஃப்ஸ் என்பது கண்டுவிடும். எனவே பாவம் ஒரு தடவை செஞ்சால் அந்த நஃப்ஸு பாவத்தை விட்டுரும், நீங்கள் ஆதரவு கொள்ளாதீங்கன்னு ஆசிரியர் சொன்னார். ரெண்டாவது, இந்த நஃப்ஸ் என்பது ஒரு பால்குடி குழந்தையை போல. அந்த பால்குடி குழந்தைக்கு சரியான நேரத்தில் பால்குடியை மறக்கடிக்கப்படலை அப்படின்னா அது வாலிப பருவத்தை அடைஞ்ச பொழுதும் பால்குடியின் மீது தேட்டம் கொண்டதாக இருக்கும். அப்படி அந்த பால்குடியை நம்ம மறக்கடிச்சிட்டோம்னா அது பால்குடியை மறந்துடும். அதே மாதிரி நஃப்ஸை எந்தெந்த நேரத்தில் நம்ம நிறுத்தணும், அதனுடைய கட்டுப்பாட்டை நம்ம மீறணும், அதுக்கு மாறு செய்யணும் அப்படிங்கிறத சரியான நேரத்தில் நம்ம செஞ்சோன்னா நஃப்ஸை நம்ம கட்டுப்பட்டுரும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி ஆசிரியர் இந்த நஃப்ஸை நல்லவின் பக்கமாக திருப்பிடு. அந்த நஃப்ஸு உனக்கு தலைவனாக ஆகிறத விட்டு நீ பாதுகாப்பாக இருந்துக்கோ. அந்த நஃப்ஸு மட்டும் உனக்கு தலைவனாயிட்ட அப்படின்னா அது சொல்லக்கூடிய பேச்சு நீ கேட்க ஆரம்பிச்சிட்ட, உன் பேச்சு அது கேட்கறது பதிலாக அதனுடைய பேச்சு நீ கேட்கக்கூடியவனாக ஆகிவிட்டாய் என்றால் 2 விஷயம் செய்யும். ஒன்று, அது உன்னை கொன்றும், அல்லது உன்னைய கீழான செயல்கள் செஞ்சு உன்னை தலை குனிய வச்சிடும் அந்த நஃப்ஸு அப்படிங்கிறத சொன்னாங்க. கடைசியாக நேத்துள்ள பாடத்தில் சொன்னாங்க கவிஞர், அந்த நஃப்ஸை நீ கண்காணிச்சுட்டே வாப்பா. அது நல்லமல் செஞ்சாலுமே அதை கண்காணிச்சுட்டே வா. ஏன்னா அந்த நல்லமல் செஞ்சு அதில் சுவை கண்டாலும் அதை மேய விட்டுறாது அதில். ஏன்னா அந்த நல்லமல் நீ செய்கிறத கொண்டு நீ எவ்வளோ பெரிய ஆள், நல்லமல் செய்தி அவங்க பாரு தொழ மாட்டேக்கான் வைக்க மாட்டேக்கான்னு மக்களை நோக்கி அவங்கள தஹ்கீர் செய்ய வச்சிரும். அவங்கள குறைவாக எண்ணெய் வச்சு உன்னை பெரிய ஆள் ஆக்கி நல்லமல் செய்யறதுக்கு உனக்கு ஆர்வம் மூட்டினாலும் அதையும் நீ அதை சந்தேகப்பட, அதை நீ ஆதரிக்காத, அதை மேய விடாத அந்த மேய்ச்சல்ல அப்படின்ட்டு அழகான முறையில் சொன்னார். இன்னைக்குள்ள பாடத்தில் அதே நஃப்ஸை பற்றி தொடர்றாரு. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு 4 பைத்து பார்க்க இருக்கிறோம். 21வது பைத்து, 22வது பைத்து, 23வது பைத்து, 24வது பைத்து, 4 பைத்தையும் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த பைத்து வாசி காமிக்கப்படுது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. كم حسنت لذة للمرء قاتلة من حيث لم يدري أن السم في الدسم. واخشى الدسائس من جوع ومن شبع فرب مخمصة شر من التخم.
واستغفر دمع من عين قادم تلاءت من المحارم والزم حمية الندم وخالف النفس والشيطان فعصيهما وإنهما ما حالاك النصح فاتهم مولاي صل لي وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله. இந்த 21வது பைத்துல ஆசிரியர் கவிஞர் என்ன சொல்ல வராருன்னா, கம் ஹசனத் லத்தன் லில் மரி காத்திலத்தன் மின் ஹைத்து எதிரி லம் எதிரி அசம்ம ஃபித்தசமி. கம் அப்படின்னா எத்தனையோ அப்படின்னு அர்த்தம். கம் அகலக்னா கபுலாகும் அல்லா பல இடத்துல சொல்கிறேன். எத்தனையோ சமுதாயத்தை உங்களுக்கு முன்னாடி நம்ம அழிச்சிருக்கிறோம். கம் அப்படின்னா எத்தனையோ அதிகத்தை குறிக்கிறதுக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. அது ஆசிரியர் பயன்படுத்தியிருக்கிறார். கம்னா எத்தனையோ. ஹசனத், ஹசன்னா அழகான, ஹசனத்னா அழகாக்கி காமிக்கும். இந்த நப்சு எல்லா விஷயத்தையும் அழகாக்கி காமிக்கும். எடுத்தோடனே பாவம் செய்ய வைக்காது. நேரத்து இந்த சம்பவங்கள் பர்சீசாவுடைய சம்பவங்களை நம்ம பார்த்தோம். எடுத்தோடனே அவரை விபச்சாரம் செய்ய வைக்கல, எடுத்தோடனே அவரை கொலை பண்ண வைக்கல, எடுத்தோடனே பொய் சொல்ல வைக்கல. மாறாக கொஞ்சமாக செயலை அழகாக்கி காமிச்சு அவனை பாவம் செய்ய வைக்கும் இந்த நப்சு. ஹசனத்னா அழகாக்கி காமிக்கும். கம் ஹசனத் எத்தனையோ இதை அழகா காமிக்குது இந்த நப்சு. லத்தன், லத்தத் அப்படின்னா சுவை, இன்பம் அப்படின்னு அர்த்தம். லத்தன் லில் மரியினா மனிதன், அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம். இந்த மனிதனுக்கு சுவையாக காமிக்கும். எப்படிப்பட்ட சுவை? லத்தன் காத்திலத்தன், கொல்லக்கூடிய சுவை. அந்த சுவை அவனை விரைவில் கொன்றும். அப்படிப்பட்ட சுவையை ஒரு மனிதனுக்கு அதை அழகுபடுத்தி காமிச்சிட்டே இருக்கும் நப்சு. மின் ஹைத்து ஒரு விதத்திலே, எந்த விதத்தில்? மின் ஹைத்து ஒரு விதத்திலே, லம் எதிரி அவன் அறியாத ஒரு விதத்தில், அவன் அறியாத ஒரு விதத்தில் அந்த மனிதனுக்கு அழகான விஷயங்களை, இன்பமான கொல்லக்கூடிய இன்பங்களை அழகுபடுத்தி காமிக்கும் அந்த நப்சு. அசம்ம எதை போல தெரியுமா? அசம்ம விஷத்தை போல, ஃபித் தசமி கொழுப்பில் இருக்கக்கூடிய விஷத்தை போல. அழகான உதாரணம் சொல்லியிருக்காங்க. இந்த கொழுப்பு பார்த்தா அழகாக இருக்கும். நெய் இருக்குது, அந்த நெய்க்குள்ளே விஷம். அது நெய் அதிகமாக சாப்பிட்டோம், கொழுப்பு அதிகமாக சாப்பிட்டோம், உடம்புல கொழுப்பு வந்துடும். அதன் மூலமாக அவனுக்கு உடல் உபாதைகள் ஏற்படும். ஆனால் பார்க்கும் பொழுது பார்த்தா அழகாக தெரியும். அது சாப்பிட அந்த விஷம் அவனுக்கு தெரியாமே சாப்பிட்டுருப்பான். அதை மாதிரியே இந்த நப்சு நல்ல விஷயங்கள், ஒரு விஷயங்களை அழகுபடுத்தி காமிக்கும். அந்த நப்சு அழகுபடுத்தி காமிச்சு அந்த விஷயம் நம்ம செய்யும் பொழுது நம்ம விஷத்தை சாப்பிட்ட மாதிரி ஒரு கட்டத்தில் அது நம்மளுக்கு கொன்றும் அப்படின்னு அழகான முறையில் சொல்றார். கம் எத்தனையோ, ஹசனத் அழகுபடுத்தி காமிக்கிறது, லத்தன் இன்பங்களை, காத்திலத்தின் எப்படிப்பட்ட இன்பங்கள்? கொல்லக்கூடிய இன்பங்களை, லில் மரி மனிதனுக்கு கொல்லக்கூடிய இன்பங்களை அழகுபடுத்தி காமிக்கிறது நப்சு. மின் ஹைத்து ஒரு விதத்திலே, லம் எதிரி அவன் அறியாத ஒரு விதத்தில், அசம்ம விஷத்தை போல, ஃபித் தசமி கொழுப்பில் இருக்கக்கூடிய, நெய்யில் இருக்கக்கூடிய விஷத்தை போல அவனுக்கு எத்தனையோ விஷயங்களை அழகுபடுத்தி காமிச்சு அவன் அறியாத விஷயத்தில் இன்பங்களை, கொல்லக்கூடிய இன்பங்களை மனிதனுக்கு அழகுபடுத்தி காமிக்கிறது ஆசிரியர் அழகான முறையில் விளக்கப்படுத்துகிறார். இது சம் அப்படின்னா ஷெய்யுல் காத்தில் கொல்லக்கூடிய ஒன்று, அதான் நெய்யின்னு சொல்லுவாங்க, கொழுப்புன்னு சொல்லுவாங்க. இந்த சம் அப்படின்னா விஷம் சம்முன்னா விஷம். தசம் அப்படின்னா கொழுப்பு அல்லது நெய் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன சொல்ல வராங்க ஆசிரியர் அப்படின்னா, இந்த மனசு இருக்குத அல்லாஹ் மனிதனுக்கு அழகுபடுத்தி வச்சிருக்கான் சில விஷயத்தை. சூரத் ஆல இம்ரான் நல்லா சொல்லும் பொழுது, ஜுயின் அல் இன்னாஸ் ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசாயி ஒல் பனீன ஒல் கனாத்தீரி ஒல் முகந்தரத்தி மினத் தஹபி ஒல் ஃபில்லதி ஒல் ஹைலில் முசவமதி ஒல் அன்ஆமி ஒல் ஹர்த். 7 விஷயங்கள் அல்லாஹ் சொல்லி மனிதனுக்கு இது அழகாக காமிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் அழகுபடுத்தி வச்சிருக்கிறான். என்னத்தெல்லாம்? ஷஹவாத்தி மினன் நிசாயி பெண்களிலிருந்து வரக்கூடிய அந்த இச்சையை ஆண்களுக்கெல்லாம் அதிகப்படுத்தி வச்சுருக்கான். ஆண்களிலிருந்து வரக்கூடிய இச்சை பெண்களுக்கெல்லாம் அதிகப்படுத்தி வச்சுருக்கான், விருப்பமாக்கி வச்சுருக்கிறான், பிரியமாக்கி வச்சுருக்கான். முதலாவது ஒல் பனீன குழந்தைகள், இதை எல்லாம் மனிதனுக்கு பிரியமாக்கி வச்சுருக்கிறான், அழகுபடுத்தி வச்சுருக்கான். ஒல் கனாத்தீரில் கண் தரத்தி மின்ன தஹபி தங்கத்திலேருந்து இருக்கக்கூடிய பொற்குவியலை அவன் அழகுபடுத்தி வச்சுருக்கிறான். ஒல் ஃபில்லதி வெள்ளியிலேருந்து வரக்கூடிய பொற்குவியலை எல்லாம் அழகுபடுத்தி வச்சுருக்கான். ஒல் ஹைலில் முசவமதி முத்திரையிடப்பட்ட வாகனங்களை அல்ல அழகுபடுத்தி வச்சுருக்கான். ஒல் அன்ஆமி கால்நடைகளை அல்ல அழகுபடுத்தி வச்சுருக்கான். ஒல் ஹர்சி விளை நிலங்களை அல்ல அழகுபடுத்தி வச்சுருக்கான். 7 விஷயங்களையும் அல்லாஹ் மனிதனுக்கு அழகுபடுத்தி வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இந்த 7 விஷயத்தின் மீது இயற்கையாகவே மனிதன் முஹப்பத்துள்ளவனாக இருப்பான். இது அல்லாஹ் அழகுபடுத்திருக்கு. நப்சும் எனக்கு அதை அழகுபடுத்தி காமிக்கும் சில விஷயங்களை.
இப்படி பாவமான விஷயங்கள் அழகுபடுத்தி காமிக்க அது செய்யும் பொழுது மிகப்பெரிய விளைவு அவனுக்கு ஏற்படுத்தணும். எப்படி நெய்யில் விஷம் தடவப்பட்டது போல, வாழைப்பழத்தில் ஊசி இறக்குற மாதிரின்னு சொல்லுவாங்க. வாழைப்பழத்தில் லேசாக அது ஊசி இறக்கதே தெரியாது, அப்படி இறக்குற மாதிரி அந்த நப்சு சொல்லக்கூடிய விஷயங்களை அழகுபடுத்தி காமிக்கக்கூடிய அந்த இன்பங்களை நம்ம ஒரு மனிதன் சுவைச்சான் அப்படின்னா, ஒரு அவன் தெரியாத விதத்தில் அவனுக்கு நஞ்சு ஊட்டப்பட்ட மாமிசத்தை சாப்பிட்ட மாதிரி, நெய்யில் நஞ்சு கலந்த மாதிரி அதை சாப்பிட்ட மாதிரி அவன் ஆயிரும் அப்படின்னு சொன்னான். பொதுவாகவே குற்றம் புரிபவன் நப்சு அவனுக்கு அழகுபடுத்தி காமிக்கும். ஒரு விஷயத்த பாவம் செய்யக்கூடியவனுக்கு அதை அழகுபடுத்தி காமிக்கும். அப்படி அழகுபடுத்தி காமிக்க போயிட்டு அவன் அதை நல்லதாக நினச்சி செய்கிறான். உதாரணமாக ஒரு கொலைகாரன் இருக்கான், அவன் கொலை பண்ணுறான்னா அந்த கொலை ஏன் பண்ண நம்ம சிந்திக்கும் பொழுது அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவன் நிலையிலேருந்து பார்க்கும் பொழுது அது நல்லதாக தெரியும். அப்போ அவனுக்கு அந்த கொலையை இந்த நப்சை அழகுபடுத்தி காமிக்கும். எப்பா அவன் ஒன்றையே கொன்னா, அவனை இப்படிலாம் பண்ணாமல, அதனால நீ கொல்றது தப்பே இல்லை அப்படின்ட்டு அந்த கொலைங்கிற பாவத்தை அவனுக்கு அழகுபடுத்தி காமிக்கும். ஒரு விபச்சாரம் பண்ணுற ஒருத்தன் அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா தன்னுடைய தேவையை இதை மாதிரி பூர்த்தி பண்ணுறதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே அப்படின்ட்டு அவன் செய்யக்கூடிய காரியத்தை அவனுக்கு அழகுபடுத்தி காமிக்கும். அப்படி அந்த அழகுபடுத்தி காமிக்கக்கூடிய அந்த லத்தத்துல் காத்திலத்தன் அந்த மாதிரி ஒரு மனிதன் சுவைச்சிட்டான் அப்படின்னா அவன் அகல பாதாளத்தில் போயிடுவான் அப்படின்ட்டு ஆசிரியர் நமக்கு வெளியப்படுத்துகிறாங்க. இப்போ உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். கம் ஹசனத், எத்தனையோ விஷயத்தை அழகுபடுத்துறது நப்சு, லத்தத்தன் இன்பங்களை, லில் மரி மனிதனுக்கு, காத்தில தன் கொல்லக்கூடிய இன்பங்களை மனிதனுக்கு எத்தனையோ விஷயங்களை அழகுபடுத்தி காமிக்குது நப்சு. மின் ஹைத்து ஒரு விதத்தில், லம் எதிரி அவன் அறியாத விதத்தில், அசம்ம ஃபித் தசமி விஷத்தை, எதில் உள்ள எதில் தசம் சொல்லக்கூடிய கொழுப்பு நெய்யில் விஷம் தடவப்பட்டால் எப்படி அந்த நெய் அந்த விஷத்தை மறைக்குதோ, நறுமணத்தின் மூலமாகவோ சுவையின் மூலமாகவோ அந்த விஷத்தை மறைக்குதில்ல, அதை மாதிரி விஷம் சாப்பிட்டதை போன்று அழகாக விளக்கப்படுத்துகிறாங்க. இப்போ பாருங்கள், புரியுதா பாருங்கள் பைத்து. கம் ஹஸ்ஸனத் லத்தல் லில் மர்இ காதிலதன் மின் ஹைது லம் யத்ரி அன்ன ஸம்ம ஃபீ தஸமி مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. அடுத்த பைத்தில் ஆசிரியர் சொல்றார் பாருங்க, 22வது பைத்து. வஹ்ஷத் தசாயிஸ மின் ஜூஇன் வ மின் ஷிபஇன் ஃபருப்ப மஹ்மஸத்தின் ஷர்ரும் மினத் துஹமி. வஹ்ஷ பயந்து கொள், ஹஷிய யஹ்ஷா சொல்கிறோம்ல, ஹஷியார் ரஹ்மான், ரஹ்மானை பயப்படுவார்கள், யஹ்ஷா ஹாஷியின் அச்சத்தோடு இருப்பார்கள், இதெல்லாம் பார்க்குறோம்ல. வஹ்ஷனா பயப்படு, அம்ரு ஃபிஅல் பயந்து கொள் அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறார். எதை பயப்படணும்? தசாயிஸ, தசாயிஸ் அப்படின்னா தசீஸ்ன்னு, தசீஸுடைய ஜம்மா, தசீஸாவுடைய ஜம்மு தான் தசாயிஸ். தசீஸான்னு என்னென்னா ஹுவல் மக்காயிதுல் ஹஃபியத்து வல் மக்ருல் ஹஃபியி, மறைவான ரகசியமான குழப்பங்கள், ரகசியமான கேடுகள், ரகசியமான தீமைகள், இதெல்லாம் பயந்துக்கோ. ரகசியமான மக்கர்கள் சூழ்ச்சிகளை நீ பயந்துக்கோ, அதான் தசாயிஸ். தசாயிஸ்னா ரகசியமான சூழ்ச்சிகள். எதுலேருந்து உள்ள ரகசியமான சூழ்ச்சிகளை பயப்படணும்? வக்ஷ பயந்துக்கொள், அந்த தசாயிஸ் ரகசியமான சூழ்ச்சிகளை பயந்துக்கொள். எதில் உள்ளது? மின் ஜூஇன், 2 விஷயம் சொல்கிறார். முதலாவது கடுமையான பசி இருக்குது, இந்த பசியின் மூலமாக ஏற்படக்கூடிய ரகசியமான சூழ்ச்சிகளை பயந்துக்கொள். ஒமின் ஷபஇன், ஷபஅனா அதுக்கு அப்படி மாற்றமானது, ஜூக்கு ஆப்போசிட்டு ஷபஅ எதிர்மறை. ஷபஅனா வயிறு முழுக்க சாப்பிடுவது, ஜூனா வயிறு காலியாக இருப்பது, ஷபஅனா வயிறு முழுக்க சாப்பிடுவது. இப்போ வயிறு காலியாக இருக்கக்கூடியதன் வரக்கூடிய அந்த மறைவான தீங்கியும் நீ பயந்துக்கொள், வயிறில் ஒன்றுமே வயிறு நிரம்பி சாப்பிடுவார்ல அதனுடைய தீங்கி நீ பயந்துக்கொள். இப்போ ருப்ப, எனவே சில மஹ்மசத்தின் எத்தனையோ அப்படின்னு அர்த்தம். ருப்ப மாலின் அன்ஃபக்துஹு படிச்சிருப்போம் நம்மல்ல அவாம் இல்லை. ருப்ப அப்படிங்கிறது இஸ்முக்கு ஜர்ரு செய்யும், அதான் ருப்ப மஹ்மசத்தின் எத்தனையோ அப்படின்னு அர்த்தம் வரும். மஹ்மசத்தின், மஹ்மசா அப்படின்னா கடுமையான பசி, எத்தனையோ கடுமையான பசி என்பது ஷர்ருன் மிக கடுமையானது, மிக தீமையுடையது. அதாவது வயிறு நிறைய சாப்பிடுவதை காட்டிலும் வயிறு நிறைய சாப்பிடாமல் இருப்பது, வயிறு காலியாக போட்டிருப்பது ரொம்ப தீங்கு. வயிறு நிறைய சாப்பிடுவதை கூட சேர்த்துக்கலாம் ஒரு வகையில், ஆனால் சாப்பிடாமல் இருக்கோம்ல அது மிகப்பெரிய ஒரு தீங்கு. மின துஹமி, துஹம் அப்படின்னா துஹமத்துடைய ஜம்மா, துஹமத்னா சந்தேகம்,
அப்போ நீ அந்த சந்தேகப்படுவதற்கு அது மிகவும் தகுதியானது. பாவமாக காரியங்களை தூண்டுமா அப்படின்னு சந்தேகப்படுவதற்கு அது ரொம்ப தகுதியானது. எது? வயிறு காலியாக இருக்குல்ல, சாப்பிடாமல் வயிறு பசியாக இருக்குதுல்ல, இது மிகவும் தீமையானது. சந்தேகப்படுவதற்கு மிக தகுந்தது. பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, வக்ஷ பயந்து கொள் அந்த இச மறைமுகமான சூழ்ச்சிகளை பயந்து கொள். எதிலிருந்து? மின் ஜூஇன் பசியிலிருந்து, ஒமின் ஷபாயின் வயிறு நிரம்ப சாப்பிடுவது. பசியிலிருந்தும் சரி, வயிறு நிரம்ப சாப்பிடுவதும் சரி, அதிலிருந்து ஏற்படக்கூடிய மறைவான சூழ்ச்சிகளை நீ பயந்து கொள். ஏனென்றால் ஃபருப்ப மஹ்மசத்தின் எத்தனையோ வயிறு பசியில் இருக்கக்கூடியவர்கள், சாப்பிடாமல் இருக்கக்கூடிய அந்த வயிறுகள், ஷர்ருன் மிகவும் தீமையானது, மின துகமி சந்தேகப்படுவதை விட்டு அது தூரமானதல்ல, அது சந்தேகப்படுவதற்கு ரொம்ப ஏற்றமானது. வயிறு பசியாக இருப்பது வயிறு நிரம்ப சாப்பிடுவதை காட்டிலும் மிக கொடுமையானது அப்படின்னு ஆசிரியர் தன்னுடைய பொங்கலை சொல்றார். இப்போ என்ன சொல்ல வர்றாரு ஆசிரியர் அப்படின்னா, உணவு இல்லாமல் இருக்கிறதுடைய தீங்குன்னு ஒன்று இருக்குது, வயிறு காலியாக இருக்கிறதுடைய தீங்கு, சாப்பிடாமல் இருக்கிறதுடைய தீங்குன்னு ஒன்று இருக்குது, வயிறு நிறைய சாப்பிட்றதுக்குடைய தீங்குன்னு ஒன்று இருக்குது. வயிறு காலியாக இருக்கிறதுடைய தீங்கு என்ன அப்படின்னா, வலிமை குன்றிடும். அவருக்கு சாப்பாடு இல்லாமல் வலிமை குன்றிடும், அவருடைய இபாதாத்துகள் குறைஞ்சிரும். உடல் உடலில் வலிமை குண்டிட்டுனா இபாதத் செய்ய முடியாது, எதுவுமே தொழ முடியாது, நோன்பு வைக்க முடியாது. உடல் ரீதியான என்னென்ன இபாதாத்துக்களை அல்ல மனிதனும் கடமையாக்கி இருக்கிறானோ அப்படிப்பட்ட இபாதாத்துக்களை அவரால் செஞ்சு முடிக்க முடியாது வயிறு காலியாக இருந்தால். ரெண்டாவது எழுதுறாங்க விளக்க உரையில், உடல் சோர்வு ஏற்படும். அவருக்கு ரொம்ப உடல் சோர்வு ஏற்படும், அவரால் எந்திக்கவே முடியாது, படுக்கையாகவே இருப்பார் வயிறு பசியின் காரணத்தினால். வயிறு பசி ஏற்பட்டதுக்கு மூணாவது தீங்கு என்னென்னா, இரத்த அழுத்தம் குறைஞ்சிரும். இரத்த அழுத்தம் அவருக்கு குறைஞ்சிரும், அவரால் எந்த வேலையுமே செய்ய முடியாது. இதெல்லாம் வயிறு சாப்பிடாமல் காலியாக இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய தீமைகள். இதையும் நீ பயந்துக்கோ, மறைமுகமான சூழ்ச்சிகளை பயந்துக்கோன்னு சொல்கிறாரு. மறைமுகமான சூழ்ச்சிகள்னால் என்ன? வயிறு காலியாக இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய மறைமுகமான சூழ்ச்சிகளை இந்த 3 விஷயமும் எழுதுறாங்க. ஒன்று, வலிமை குறைஞ்சிரும், அவரால் இபாதத் செய்ய முடியாது. ரெண்டாவது, உடல் சோர்வு ஏற்படும். மூணாவது, இரத்த அழுத்த குறைவு ஏற்பட்டுரும். வயிறு நிறைய காலி இல்லாமல் நிறைய சாப்பிட்றாரு, வயிறு முட்டை சாப்பிட்றாரு. எந்த அளவுக்குன்னா, அப்படி கழுத்து வரைக்கும் சாப்பிட்டேன் அப்படின்பாங்கல்ல, ஒரு பழம் சாப்பிட கூட இடம் இல்லைப்பா, நெஞ்சு வரைக்கும் நிற்கிது, நெஞ்சுக்குள்ளே நிற்கிது அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த அளவுக்கு வயிறு நிறைய சாப்பிட்டு பெருத்து போய் இருக்கிறாரு. இவருக்கும் சில தீங்குகள் ஏற்படும். அந்த தீங்குகள் என்னென்னு விரிவுரையில் போட முடியுது. இரத்த அழுத்த நோய் இவருக்கு ஏற்படும். இங்கே வயிறு குறைய சாப்பிட்டா, வயிறு சாப்பிடவே இல்லை அப்படின்னா இரத்த அழுத்த நோய் ஏற்படுது. வயிறு நிறைய சாப்பிட்டேன்னா இரத்த அழுத்த குறைவு நோய் ஏற்படுது, இரத்த அழுத்த நோய். இதையும் இரத்த அழுத்த நோய் ஏற்படுதுன்னு போட்டிருக்காங்க. அடுத்து, கொழுப்பு அடைக்குது. அவருடைய இரத்தத்தில் கொழுப்பு அதிகமாகி அந்த கொழுப்பு அவரோட மூச்சு அடைக்குது. அது மாதிரி சோம்பேறி வந்துடுது, இபாதத்துகள் செய்து விட்டு சோம்பேறி வந்துடுது. ரொம்ப சாப்பிட்டார் அப்படின்னா பொதுவாகவே இபாதத்துகள்லாம் செய்ய முடியாது, படுத்து தூங்க தான் தோணும். அப்போ வயிறு நிறைய சாப்பிட்டாலும் அதில் மறைமுகமான தீங்குகள் இருக்குது. வயிறு நிறைய சாப்பிடாம பசியோடு இருந்தாலும் அதில் மறைமுகமான தீங்குகள் இருக்குது, அதை பயந்துக்கோ. அதே மாதிரி எத்தனையோ வயிறு நிரம்பாமல் பசியோடு இருக்கக்கூடியவங்களுடைய தீங்கு எவ்வளோ பெருசுன்னா, அது சந்தேகத்துக்கு உரித்தானது, ரொம்ப தீங்கு உரியது அப்படின்ட்டு ஆசிரியர் சொல்கிறார். ஏன் இதை மட்டும் அப்படி சொல்கிறார்? நபிஸல்லல்லாஹு நமக்கு வயிறை பற்றி நிறைய விஷயங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆதமுடைய மகனின் நிரப்பப்படக்கூடிய பாத்திரத்திலே ரொம்ப கெட்டது பாத்திரம். எத்தனை பாத்திரம் வச்சுருக்கிறோம், அவ்வளோ பாத்திரத்தில் நிரப்பப்படக்கூடிய பாத்திரத்திலே ரொம்ப கெட்ட பாத்திரம் மனிதனுடைய வயிறு. நபிஸல்லல்லாஹு சொன்னாங்க, வயிறு நிறைய சாப்பிட்றது நபிஸல்லல்லாஹு அவங்க தடுத்தாங்க. திருமீதியில் வரக்கூடிய ஒரு செய்தி, ரொம்ப ஃபேமஸான ஒரு செய்தி. நபிஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஆதமுடைய மகனுக்கு அவனுடைய முதுகெலும்பு நேராக நிற்பதற்கு ஒரு கவளம் உணவு போதுமானது. ஒரு கவளம் உணவு, ஒரு வாய்ச்சோறு போதுமானது. இது சாப்பிட்டாலும் என்ன ஆயிரும்? அவருடைய முதுகு நேராக நிற்கும். முதுகெலும்பு நேரம் நிற்கிறதுக்கு எவ்வளோ சாப்பாடு தேவையோ அதுவே அவருக்கு போதுமானது. அது பற்றாவிட்டால் தன்னுடைய வயிறை 3ஆக பிரித்து, ஒரு பகுதியை உணவை கொண்டு நிரப்ப வேண்டும், இன்னொரு பகுதியை தண்ணீரை கொண்டு நிரப்ப வேண்டும், இன்னொரு கடைசி பகுதியை காற்றை கொண்டு ஒன்று சாப்பிடாம அப்படி விட்டுறணும். இதுதான் நபிஸல்லல்லாஹு அவங்க நமக்கு வழிகாட்டிய உணவு முறை. முதல்ல என்ன சொன்னாங்க நபி? அவங்க வயிறு முதுகெலும்பு நேராக நிற்பதற்கு ஒரு கவளம் உணவே போதுமானது தான். இன்னும் சாப்பிடணும்னு அதிகமானா பிரியப்பட்டால் என்னது, வயிறை 3ஆக பிரித்து அதில் ஒரு பகுதி தண்ணி, ஒரு பகுதி உணவு, ஒரு பகுதி காற்றாகும். இன்றைக்கெலாம் நிறைய பேர் வயிறு நிறைய சாப்பிடுவோம், வயிறு புடைக்க சாப்பிட்றாங்க. அதனால நிறைய நோய்கள் வருது. ஒபிசிட்டிங்கிற நோய் புதுசாக இப்போ தான் வந்திருக்குது, ஒபிசிட்டி. அதே மாதிரி மூச்சடைப்பு, ஹார்ட் அட்டாக்கு, இதெல்லாம் நிறைய சொல்கிறாங்க. ஃபாஸ்ட் ஃபுட்லாம் அதிகமாக சாப்பிட்டு தன்னுடைய வயிற்றுக்கு போக அதிகமாக சாப்பிட்றது. அல்லாஹ் குர்ஆனை சொன்னால், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, உண்ணுங்கள் பருகுங்கள், வீண் வரையை மட்டும் செய்யாதீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டா. வீண் வரையன்னா சில பேர்லாம் பார்த்தா, இந்த அம்மாமார்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா,
சோறு வேஸ்ட்டாக போயிருமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி பசங்களுக்கெல்லாம் தோசை சுட்டு கொடுத்துட்டு அந்த சோறு வச்சு சாப்பிடுவாங்க. தேவைக்கு மிஞ்சி அப்படியே வயிறை போட்டு அடைப்பாங்க. ஏன்னு கேட்டால் வேஸ்ட்டாக போயிடும்னு சாப்பிட்றேன். அழகாக அந்த தப்சீர் விளக்கம் எழுதுறாங்க. ஒலா துஸ்ரீஃபும் வேஸ்ட்டாக போடுறதுன்னா நம்ம சாப்பாடு மிஞ்சி தூரம் போடுறோம்ல, அது மட்டும் வேஸ்ட்டு கிடையாது. நம்ம வயிறுக்கு மீறி சாப்பிட்டோன்னா அதுவும் வேஸ்ட்டு தானா. இப்போ வயிறு நம்மளுடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வயிறு இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிப்பிட்ட உணவு முறை இருக்கும், உணவு முறையோடைய அளவு இருக்கும். சில பேர் 2 தோசை சாப்பிட்டாலும் வயிறு நிறைய, சில பேருக்கு 10 தோசை சாப்பிட்டாலும் வயிறு நிறையாது. அப்படி அவங்களுடைய வயிறுக்கு தகுந்தாப்புல சாப்பிட்டுட்டு போகணுமே தவிர அந்த வயிற்றுடைய அளவுக்கு மீறி சாப்பிட்டாலும் அதுவும் இஸ்ராஃப் அப்படின்ட்டு இந்த ஆயத்துடைய விளக்கையில் அல்லாம இப்னு கத்தீர் ரஹ்மத்துல்லாஹி தஃப்சீரில் பதிவு செய்கிறாங்க. அப்போது வீண் விரயம் பண்ணக்கூடாது சாப்பாடை. வீண் விரயம்னா வேஸ்டாக்குறது மட்டும் இல்லை, வெளியே தூர கொட்டுறது மட்டும் இல்லை, தேவைக்கு மிஞ்சி சாப்பிடுவதும் வீண் விரயம் அப்படின்னு எழுதுறாங்க. அப்போ வயிற்றுடைய விஷயத்தை நம்ம கவனமாக இருக்கணும். இந்த வயிற்றுக்கும் மூளைக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு. வயிறு காலியானுச்சுன்னா மூளை நல்லா வேலை செய்யும். ஞானிகள்லாம் பாருங்கள் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, அவங்களுடைய சாப்பாடு ரொம்ப குறைச்சிருவாங்க. யார் தன்னுடைய சாப்பாடை குறைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஞானம் பிறக்கும், அவங்களுக்கு அறிவு புத்தி கூர்மை அதிகமாகும், இப்படிலாம் நமக்கு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால சாப்பிடாமே இருந்துடக்கூடாது. வல்லுசா சாப்பிடாமல் இருந்தாலும் அதுவும் தடுக்கப்பட்டிருக்கு. விசாசம் சொல்லி காமிச்சாங்க. இந்த விளக்க உரையில் போடுறாங்க, அல் இஃப்ராத்தும் ஒ தஃப்ரீத்து பைனல் இஃப்ராத்து ஒ தஃப்ரீத்தி. அதாவது வச்சா குடுமி அடிச்சா மொட்டைன்னு சொல்லுவாங்களே, அதை மாதிரி உள்ள கதை இது. சாப்பிடவே கூடாது அப்படின்னோடனே ரொம்ப சாப்பிடாம போகவும் கூடாது, அதிகமாக சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய அளவுக்கு மீறி சாப்பிடவும் கூடாது. ரெண்டுக்கு மத்தியில் அதாலத்து, நீதமான முறையில் நடுநிலையை பேணணும், சரியான முறையில் சாப்பிடணும் அப்படின்ட்டு இதோடைய விளக்குறையில் எழுதுனாங்க. அப்போ சஹாபாக்கள் எந்த அளவுக்கு சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா அது அவங்கள விரும்பி எடுத்துக்கிட்டது. நம்சாசம் அவங்க விரும்பி எடுத்துக்கிட்டாங்க. அல்லாஹ் மஹீனி மிஸ்கீனா அமித்னி மிஸ்கீனா வஹ்ஷுன்னி ஃபி ஜும்ரத்தில் மசாக்கீன். எல்லா துவாவுக்கும் ஆமீன்னு சொல்லுவான். நபியோடைய துவாக்கு இந்த துவா யாரும் ஆமீன்னு சொல்ல மாட்டோம். நபிசாசம் துவா செஞ்சாங்க, அல்லாஹும்ம அஹீனி மிஸ்கீனா, யாரெல்லாம் ஏழைகளோடு என்னை வாழ செய்வாயாக, அமித்னி மிஸ்கீனா, யாரெல்லாம் ஏழைகளோடு என்னை இறக்க செய்வாயாக, வஹ்ஷுர்னி ஃபி ஜும்ரத்தில் மசாக்கீன், ஏழைகளோடு மறுமையில எழுப்புவாயாக நபிசாசம் துவா செஞ்சாங்க. இன்னைக்கு யாரா நம்ம அப்படி ஏழ்மைத்தனத்தை கேட்டு வாங்குவோமா? நபி அவங்க கேட்டு தன்னுடைய பசியை வாங்கினாங்க. யாரெல்லாம் ஒரு நாள் நான் பசிச்சிருக்கணும், ஒரு நாள் நான் உன்கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிடணும் நபிசாசம். அவங்களுடைய இது வேற. அப்போ நபி எந்த அளவுக்கு சாப்பிடாம இருந்தாங்க அப்படின்னா, நம்ம ஷமாயில் திமிதெல்லாம் பார்த்துருப்போம். சஹாபாக்கள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களால சாப்பிடாம இருக்க முடியல, அவங்களுடைய முதுகு நேராக இல்லை அப்படிங்கிறதுக்காக வேண்டி வயிற்றோடு சேர்த்து ஒரு கல்லை கட்டி நபிகிட்ட காமிக்க போகிறாங்க தன்னுடைய பசியுடைய தன்மையை. நபி பக்கத்தில் வந்தோடனே தன்னுடைய வயிற்று தூக்கி காமிச்சாங்க, ஒரு கல் கட்டிட்டாங்க. நபிசாசம் இதை பார்த்த நபி அவர்கள் ஈருலக தலைவர் சர்தார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய வயிற்று தூக்கி காமிக்கிறாங்க, 2 கல் கட்டியிருக்காங்க. பசியின் கொடுமையின் காரணத்தில் 2 கல் நபி அவங்க கட்டியிருந்தாங்கன்னா எந்த அளவுக்கு சாப்பிடாம இருந்தாங்கன்னு பார்த்துக்கோங்க. நபி அவர்களுடைய எத்தனையோ நாட்கள் இரவில் பல இரவுகள் பேருக்கும் நபி அவர்கள் வீட்டில் அடுப்பு பற்ற வைக்கப்பட்டிருக்க மாட்டாது. 3 பேரையே பார்த்துருப்பாங்க, நபி அவர்கள் வீட்டில் அடுப்பு பற்ற வைக்க மாட்டிருக்காங்க. நபிசாசம் ஒருபோதும் வயிறு நிறைய ஒரு நாள் சாப்பிட்டதே கிடையாது. இதெல்லாம் நம்ம திருமதியில் படித்தோம். இது நபி அவங்க விரும்பி எடுத்துக்கொண்டது. இப்போ நம்ம எப்படி இருக்கணும்? 2க்கு மத்தியில் அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது, சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. அதிகமாக சாப்பிட்டாலும் அதனால சில தீங்குகள் ஏற்படுதுன்னு ஆசிரியர் சொல்கிறாரு. சாப்பிடாம ஒன்றுமே சாப்பிடாமல் இருந்தோன்னா அதனாலையும் இபாதத் செய்ய முடியாமல் சில தீங்குகள் ஏற்படுது, மறைமான மக்கர்கள் ஏற்படுது அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதெல்லாம் நீ கொஞ்சம் பயந்து பார்ப்பான்னு சொல்கிறாங்க. பாருங்கள், வக்ஷத் தசீசா மறைவான சூழ்ச்சிகளை நீ பயந்து கோப்பா. மின் இருந்து ஜூஇன் வயிறு நிறைய சாப்பிடுவதிலிருந்தும், ஒமின் ஷபாயின் மேலும் மின் ஜூஇன் பசியோடு இருப்பதை விட்டும், ஒமின் ஷபாயின் வயிறு நிறைய சாப்பிடுவதிலிருந்தும் இருக்கக்கூடிய மறைவான சூழ்ச்சிகளின் பயந்து கொள். ஃபருப்ப மஹ்மசத்தின் எத்தனையோ வயிறு நிறைய சாப்பிடக்கூடியது, ஷர்ரும் இன துகமி வயிறு நிறைய சாப்பிடாமல் இருப்பது, ஷர்ரும் இன துகமி சந்தேகப்படுவதை காட்டிலும் மிக கொடியது அப்படின்னு சொல்கிறான். பாருங்க, பயத்து புரியுதா பாருங்க. வக்ஷத் சாயிஸ மின் ஜூஇன் வ மின் ஷபாயின் ஃபருப்ப மஹ்மசத்தின் ஷர்ரும் மின துகமி مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. அடுத்த பைத்தில் ஆசிரியர் சொல்றாரு பாருங்க, வஸ்தக்ஃபிரிக் தம்அ மின் ஐனின் கதிம் தலஅத் மினல் மஹாரிமி வல்சிம் ஹிம்யத்தன் நதமி. வஸ்தக்ஃபிரிக் இஸ்தக்ஃபரக ஃபராக்
அப்படின்னா நீங்குதல். ஃபாரிகு எங்கே ஃபாரிகானீங்கன்னு கேட்பாங்க, எங்கே ஓதி முடிச்சிங்க? ஃபாரிகு ஃபராகன்னா நீங்குதல், முடித்தல், ஒரு காரியத்தை முடித்தது அப்படின்னு அர்த்தம். ஃபைதா ஃபராகத நபியே நீங்கள் ஓய்வாக இருந்தீர்கள்னால் ஃபன்சப் அல்லாவின் பக்கம் உள்ள திக்ருகளை கூட்டுங்கன்னு நல்லா சொல்கிறான். ஃபராக அப்படின்னா ஓய்வு, இறுதி அப்படின்னு அர்த்தம். இஸ்தஃப்ராக வெளியாக்க தேடு. என்னத்தை வெளியாக்கணும்? அத்தம் கண்ணீரை வெளியாக்க தேடு. முழுமையாக காலியாக்கிறது கண்ணீரை. எதுலேருந்து? மீன் ஐனின் கண்ணிலிருந்து கண்ணீரை நீ வெளியாக்கிரு அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறார். கது திட்டமாக இம்தலாத் அது இந்த கண் என்பது நிறைந்து விட்டது, முழுமையாகி விட்டது, நிரம்பி விட்டது. எதை விட்டு? மினல் மஹாரிமி ஹராமாக்கப்பட்ட மஹரூம்கள். கதிம் தலாத் அது நிரம்பி விட்டது, மினல் மஹாரிமி ஹராமானதை விட்டு நிரம்பி விட்டது அந்த கண்ணு. வஸ்தகுஃபிரி நீ கொட்டி தீர்த்து விடு, அத்தம் கண்ணீரை, மின் ஐனின் கண்ணிலிருந்து கண்ணீரை கொட்டி தீர்த்து விடு. கதிம்தலா தட கண் என்பது நிரம்பி விட்டது, மினல் மஹாரிமி தடுக்கப்பட்டவை பார்க்கக்கூடாத விஷயத்தை பார்த்து உன்னுடைய கண்ணு பாவத்தால் நிரம்பிட்டு. வல்சிம் அதை அவசியமாக்கிக்கொள், ஹிம்யத்தை பாதுகாப்பை அவசியமாக்கிக்கொள். அந்நதமி நதம் அப்படின்னா கைசேதம், உன்னுடைய பாவத்தை நினச்சி நீ கைசேதப்படுவதை கொண்டு நீ அதை அவசியமாக்கிக்கொள், அந்த பாதுகாப்பை அவசியமாக்கிக்கொள். அப்போ உன்னுடைய கண்ணிலிருந்து கண்ணீரை கொட்டி தீர்த்து விடு. அந்த கண் எப்படிப்பட்டதுன்னா அல்லாவால் ரசூலால் தடுக்கப்பட்ட விஷயங்களை பார்த்து பார்த்து பாவத்தால் நிரம்பிய அந்த கண்ணு ஒல்சிம் ஹிம்ய தன்னதமி கைசேதம் என்ற பாதுகாப்பை நீ அவசியமாக்கிக்கொள் அப்படின்னு 2 விஷயம் சொல்கிறார். வஸ்தகுஃபிர் என்ன சொல்ல வராது இதில் பாருங்களேன். வஸ்தகுஃபிர் நீ வெளியாக்கிறு தம கண்ணீரை மின் ஐனின் கண்ணில் கது இம்தலாத்தை நிரம்பி விட்டது. எதனால நிரம்பி விட்டது? 2 விஷயம் எழுதுனாங்க ஃபுகா அதனுடைய விளக்க உரைகள். முதலாவது ஐந்தல் ஃபுகஹாயி மார்க்க ஞான வல்லுநர்கள், மார்க்க சட்ட அறிஞர்கள், அவங்க விஷயத்தில் நிரம்பி விட்டது. கண்ணு பாவத்தால் நிரம்பிட்டுனா என்ன? ஃபி கத்ரத்தின் நதிரி அதிகமான பார்வையின் மூலமாக, பிமாலா யஜூசு ஷரான் ஷரியத்து ஜாயிஸாக்காத தவறான பார்வைகளின் மூலமாக உன்னுடைய கண் என்பது நிரம்பி விட்டது. ஷரியத் என்னெல்லாம் நமக்கு ஹராமாக்கியிருக்கோ அதெல்லாம் பார்க்கக்கூடாது. உதாரணமாக ஒரு அந்நிய பெண்ணை பார்க்குறது, அது நேரில் பார்த்தாலும் சரி அல்லது செல்லில் பார்த்தாலும் சரி. நிறைய பேர் நம்ம நினச்சிட்டோம் நேரில் தான் பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு. அதனால செல்லில் சில பேர் யூடியூப்பில் வச்சு எதெல்லாம் நேரில் பார்க்கக்கூடாதோ அதெல்லாம் எந்த விஷயத்தையும் பார்க்கக்கூடாது. அது நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், செல்ஃபோனாக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், எந்த வலைத்தளமாக இருக்கட்டும், எதெல்லாம் நேரில் பார்க்கக்கூடாதோ அதெல்லாம் வேறு எந்த ரூபத்துலையும் அதை பார்க்கக்கூடாது. அப்போது அல்லாவால் ரசூலால் தடுக்கப்பட்ட செயல்களை விஷயங்களை பார்த்ததுனால இதுதான் நிரம்பி விட்டது அப்படின்ட்டு மார்க்க சட்ட வல்லுநர்களுடைய கருத்து. 2வது கருத்து சூஃபியாக்களுடைய கருத்து எல்லாத்துலேயும் வித்தியாசமாக இருக்கும். சூஃபியாக்கள் அவங்க இறைநேச செல்வர்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ருயத்துல் அகையாரி பிஹா அல்லாஹ் அல்லாததை கொண்டு இந்த கண்களை பார்க்கறது. அல்லாஹ் இந்த கண்ணால் பார்க்க முடியாது. அப்போ எப்படி அல்லாஹ் அல்லாத எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் பார்க்கணும்னா என்ன அர்த்தம்? அவங்க விளக்க எழுதுறாங்க. எந்த விஷயத்தை பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய குதிரத்தை அவருக்கு தெரியணும். ஒரு மரத்தை பார்க்குறாருன்னா அந்த மரத்தை அல்லாஹ் ஒரு சின்ன விதையிலேருந்து எப்படி முளைச்சி வளர வச்சிருக்கிறா அப்படின்னு பார்க்கணும். வானத்தை பார்த்தாருன்னா வானத்தை பார்க்கும் பொழுது அதில் அல்லாஹ் அவருக்கு தெரியணும். இந்த வானத்தை அல்லாஹ் தூணின்றி படைச்சிருக்கிறான், எப்படி பாதுகாப்பு கேடயமாக அல்லாஹ் வச்சிருக்கிறான் அப்படின்ட்டு அந்த வானத்தை பார்க்கும்பொழுது அல்லாஹ் அவர் பார்க்கணும். பூமியை பார்க்கும்போது அல்லாஹ் பார்க்கணும். செடி கொடிகளை பார்க்கணும், அல்லாஹ் பார்க்கணும். விலங்கினங்களை பார்க்கணும், அல்லாஹ்வுடைய படைப்பு குதிரத்தை அதில் பார்க்கணும். இப்போ இதன் மூலமாக அல்லாஹ்வை பார்க்காதவர் பாவம் செய்து விட்டான்ட்டு சூஃபியாக்கள் எழுதுறாங்க. ஞானவன்கள் எல்லா விஷயத்துலையும் அல்லாஹ்வை பார்த்தாங்க. இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காமிப்பாங்க, ஒரு மூமின் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவருக்கு கடுமையான இருட்டு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவர் கபருடைய ஞாபகம் வரணும். கடுமையான சத்தத்தை கேட்டார் அப்படின்னா சூருடைய சத்தம் அவருக்கு காதில் அதை மாதிரி அவர் நினச்சி பார்க்கணும். கடுமையான சூட்டை உணர்ந்தாருன்னா நரகத்துடைய ஞாபகம் இருக்கணும். இப்படி மறுமையை பற்றி, அல்லாஹ் பற்றி, ரசூலை பற்றி எல்லா விஷயத்தையும் அவர் சிந்திக்கக்கூடியவராக இருக்கணும். அப்படி அதுக்கு மாற்றமாக அவர் சிந்திச்சாரு, அப்படி சிந்திக்கல அப்படின்னா அவன் கண்ணு பாவம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ் பாதுகாக்கணும். சூஃபியாக்களுடைய பார்வையில் நம்மளுடைய கண்ணு பாவம் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். நம்ம எல்லா விஷயத்தையும் அல்லாஹ்வை கொண்டு பார்க்குறோமா? தண்ணி குடிக்கும் பொழுது அல்லாஹ் கேட்குறான், அஃபரைத்துமுல் மால்லதி தஷ்ரபூன், தண்ணி குடிக்கீங்களா நீங்கள் பார்க்கலையா? அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்லி அம் நஹ்னுல் முன்ஸிலூன், நாமும் வானத்திலிருந்து இறக்கணுமா நீங்கள் வானத்திலிருந்து இறக்குனீங்களா? லவ் நஷாவ ஜஅல்னாஹு உஜாஜன் ஃபலௌலா தஷ்குரூன், தண்ணி நம்ம நினச்சோம் அப்படின்னா ஓப்பாக்கி இருப்போம்,
உப்பாக்கி இருப்போம். நீங்க நன்றி செலுத்த மாட்டீங்கன்னு அல்லாஹ் கேட்கறான். நம்ம தண்ணி குடிக்கும்போது அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரணும். சாப்பாடு சாப்பிடும்போது அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரணும். எல்லா நிலையிலயும் அல்லாஹ்வை பார்க்கக்கூடியவர்களா ஆகணும். இப்படி பார்த்தா தான் கண்ணு பாவம் செய்யலைன்னு அர்த்தம். சாதாரணமா நம்ம பார்த்தோம், அத பொருளா பார்த்தோம்னா, நம்ம கண்ணு பாவம் செய்யுது அப்படின்னு சூஃபியாக்கள் எழுதுறாங்க. அப்ப பாவத்தால் நிரம்பப்பட்ட அந்த கண்ணில் இருந்து கண்ணீரை நீ வலித்து எடுத்துரு, கொட்டி தீர்த்துரு. மினல் மஹாரிமி தடுக்கப்பட்டவைகளிலிருந்து. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, தூபா ஒருத்தங்க சுபச்செய்தி உண்டாகட்டும். இமன் ஹசின லிசானஹு யாருடைய நாவு என்பது கவலையால் நிரம்பி இருக்கிறதோ, அப்படின்னா என்ன இஸ்திக்பார் செஞ்சுட்டே இருக்குதோ, வஸ்ஸஅ பைத்தஹு மறுமைக்காக வேண்டி யாருடைய வீடை அவர் விசாலப்படுத்திட்டாரோ அமல்களை கொண்டு, வபக்கா அலா ஹத்தியத்திஹி தன்னுடைய பாவத்தை நினைச்சு யார் அழுது கொண்டே இருக்கிறாரோ இவருக்கு சுபச்செய்தி உண்டாகட்டும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அதே மாதிரி சில சூஃபியாக்கள் சொல்லுவாங்க, அத்திப ஐனைக பி தமிஇன் நதாமதி உன்னுடைய 2 கண்களையும் நதாமத்து கை சேதம் என்பதை கொண்டு நீ ஒழுக்கப்படுத்து. ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ்வை நினைச்சு நினைச்சு நீ அழுது கொண்டே இரு. இதான் நவரத்தலி கைரி தாலிகல் ஜமால் அல்லாஹ் அல்லாதத நீ அழகா பார்த்த, அல்லாஹ் அல்லாத விஷயத்தை நீ பார்த்த அப்படின்னா உன்னுடைய கண்ணை நதாமத்தை கொண்டு நீ அதபுப்படுத்து அப்படின்னு சூஃபியாக்கள் சொல்லுவாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் சூரத் அர்-ரஹ்மான்ல, ஃபீஹிமா ஐனானி தஜ்ரியான் சொர்க்கத்துல நாளைக்கு 2 ஆறுகள் கொடுக்கப்படும். அவங்களுக்கு நல்லா சொல்லிட்டு வருவான். ஒலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னத்தான் யார் அல்லாஹ்வுடைய மக்காம் அல்லாஹ் முன்னாடி நிற்கணும், அல்லாஹ் நம்மளை கேள்வி கேட்பான், அல்லாஹ் நியாமத்துக்கு விசாரிப்பான் அப்படின்னு யார் பயப்படுறாங்களோ அவங்களுக்கு 2 சொர்க்கம் இருக்குன்னு நல்லா சொல்லிட்டே வருவான். அதில் அப்போ ஃபீமா ஐநானி தஜ்ரியான் சொர்க்கத்தில் 2 ஆறுகள் அவங்களுக்கு ஓடுன்னு சொல்லுவான் அல்லாஹ். அப்போ அதுக்கு விளக்கம் எழுதக்கூடியவங்க எப்படி எழுதுறாங்க, சொர்க்கத்தில் யாருக்கு அந்த 2 ஆறு கிடைக்கும்னா, லிமன் கானலஹு ஃபி துன்யா ஐநானி தஜ்ரியானி மின் ஹஷ்யத்தில்லாஹி தஆலா உலகத்தில் யாருக்கு 2 கண்களும் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுகுதோ அந்த 2 கண்களின் காரணமாக அழுகையின் காரணமாக நாளைக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் அவங்க 2 ஆறுகளை கொடுப்பான் அப்படின்ட்டு அல்லாஹ் இதுக்கு விளக்கம் எழுதுறாங்க உலமாக்கள். அப்போ அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழக்கூடிய கண்களாக ஆகணும். 2 கண்களை நரகம் தீண்டாது. ஐநானி லா துஹர்ரிமன் நார் நரகம் தீண்டாது. ஒன்று அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுத கண்ணு, இன்னொன்று அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வதற்காக வேண்டி இரவு தங்கி பாதுகாத்த கண்ணு. அப்படிப்பட்ட கண்களாக ஆகணும். அப்போ பாருங்க, வல்சிம் நீ அப்போ என்ன செஞ்சு கட்டாயமாக்கிரு ஹிம்யத்துனா பாதுகாப்பு, கேடயம் அர்த்தம். ஹமாயத்து ஹுமாயூன் பேர் வைக்கங்களா, ஹுமாயூன்னா பாதுகாப்பு கேடயம் அர்த்தம். ஹிம்யத்தன் நதமி நதம் அப்படின்னா கை சேதம் என்ற கேடயத்தை நீ அவசமாக்கிக்கொள். கை சேதம் என்னன்னா தௌபான்னு அர்த்தம். நதுமா தௌபா கை சேதம் என்பது பாவ மன்னிப்பாகும் நர்சாதம் சொன்னாங்க. முழுமையான பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவளை நம்ம அல்லாட்ட ஆகணும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்விடத்தில் நீங்கள் முழுமையான முறையில் பாவ மன்னிப்பு கேட்டு மீளுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ தௌபத்தன் நஸூஹானா என்ன? அல்லாமா நவவி ரஹ்மத்துல்லாஹ் தன்னுடைய கிதாபு ரியாது சாலிஹீன்ல பதிவு செஞ்சுருக்கிறாங்க. தௌபாவுடைய பாதத்தில் பாவ மன்னிப்புனா சும்மா நம்ம அஸ்ஸஃபிருல்லாஹ் பாவம் செஞ்சுட்டு அஸ்ஸஃபிருல்லாஹ் சொல்லிட்டு போகிறது கிடையாது. 4 விஷயம் இருந்தால் தான் அது பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த 4ல் 1 விடுபட்டு போனாலும் பாவ மன்னிப்பு அவருக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு எழுதியிருக்கிறாங்க. முதலாவது அல் இக்லாஹு மினல் மாசியத்தி பாவத்தை விட்டு நீங்கணும். நீங்கிட்டு தான் பாவ மன்னிப்பு கேட்கணும். ஒருத்தர் மது குடிச்சிட்டே இருக்கான், மது குடிச்சிட்டே யாரும் மன்னிச்சிருன்னு கேட்குறான், இது பாவ மன்னிப்பு கிடையாது. மதுவை விட்டு முதல்ல அந்த பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது அந்த மதுவை விட்டு நீங்கிய நிலையில் அவன் பாவ மன்னிப்பு கேட்கணும் முதலாவது. ரெண்டாவது அந்நதுமு அலா ஃபிஅலிஹா தன்னுடைய செயலை நினச்சி வருந்தணும். யா அல்லாஹ் இப்படி செஞ்சுட்டேனே, உனக்கு மாற்றமான செயலை செஞ்சுட்டேனே, உன்னோட ரசூலுக்கு மாற்றமான செயலை செஞ்சுட்டேனே, இஸ்லாத்துக்கு மாற்றமான செயலை செஞ்சுட்டேனே அப்படின்ட்டு தன்னுடைய பாவத்தை நினச்சி அவர் வருந்தணும். வருந்துதல் 2வது கண்டிஷன். 3வது கண்டிஷன் என்ன? லா யஊது இலைஹா ஃபில் முஸ்தக்பிலி நியத்துன் லா யஊது இலைஹா ஃபில் முஸ்தக்பில் பிற்காலத்தில் அந்த பாவத்தின் பக்கம் போக மாட்டேன்னு உறுதியாக நியத்து வைக்கணும். இன்ஷா அல்லாஹ் ஒருத்தர் குடிக்கக்கூடியவனாக இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவர் பாவ மன்னிப்பு கேட்கும்போது முதல்ல குடியை நிப்பாட்டணும். பாவ மன்னிப்பு கேட்குற நேரத்தில் நிப்பாட்டணும். 2வது நான் குடிச்சிட்டேன்னு நினச்சி தன்னுடைய பாவத்தை நினச்சி அவர் வருத்தப்படணும். 3வது பிற்காலத்தில் அந்த குடியின் பக்கம் நான் திரும்ப மாட்டேன், பாவத்தின் பக்கம் திரும்ப மாட்டேன்னு அவர் நியத்து வைக்கணும். 4வது முக்கியமான விஷயம் ரத்துல் மதாலிமி இலா அஹ்லிஹா ஒருத்தருக்கு இன்னொருத்தர் அநியாயம் பண்ணியிருந்தாருன்னா அநியாயமான முறையில் அபகரித்த பொருளை அநியாயம் செய்யப்பட்டவர்கிட்ட அதை திருப்பி கொடுத்துடணும். எப்போ அது அல்லாஹ் அடியாருக்குள்ள பாவமாக இருந்துச்சுன்னா, அல்லாவுக்கு அடியாருக்குள்ள பாவமாக இருந்துச்சா முதல் 3 கண்டிஷன் போதுமானது. பாவத்தை விட்டு நீங்கி இருக்கணும், கவலைப்படணும், இன்னும் இன்ஷா அல்லாஹ் பாவம் செய்ய மாட்டேன்னு நினைக்கணும். அடியானுக்குள்ள பாவமாக இருந்துச்சுன்னா அந்த அடியானுக்கு செய்யக்கூடிய கடமைகளை நிறைவேற்றணும். உதாரணமாக ஒரு அடியானை திட்டிருந்தான்னு அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். அடியான் மன்னிக்காத வரை அல்லாஹ் அந்த ஆளை மன்னிக்கவே மாட்டான். நாளைக்கு மறுமையில் உள்ள நீதிமன்றத்தில் முக்கியமான நீதிமன்றம் அடியானுக்கும்
அடியானுக்குள்ள நீதிமன்றம். அந்த அடியான் மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அப்போ அடியான் சம்மந்தப்பட்ட பாவமாக இருந்துச்சுன்னா அந்த அடியான்ட்ட போய் நம்ம பாவ மன்னிப்பு கேட்கணும். அவனுடைய பொருளாதாரம் நம்ம பிடுங்கியிருந்தோம், அபகரிச்சிருந்தார் அப்படின்னா அந்த பொருளாதாரத்தை உரிய நேரத்தில் உரிய முறையில் அவர்கிட்ட திருப்பி கொடுத்துடணும். இந்த 4 விஷயம் இருந்தால் தான் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்ட்டு அல்லாமா நவவி ரஹ்மத்துல்லாஹ் தன்னுடைய கிதாபில் பதிவு செய்கிறாங்க. அப்போ வல்சிம் நீ அவசியமாக்கிக்கொள், ஹிம்யத்தன் நதமி பாவ மன்னிப்பு என்ற கேடயத்தை நீ அவசியமாக்கிக்கொள் அப்படின்னு சொல்றார். அப்போ 2 விஷயம் இதில் சொல்றாரு. ஒஸ்தகுஃபிரு ஒஸ்தஃப்ரகி தம்அ நீ கண்ணீரை ஓட்டுவாயாக, கொட்டுவாயாக, மின் ஐனின் கண்ணிலிருந்து. எப்படிப்பட்ட கண்ணு? கதிம்தலாத் மினல் மஹாரிமி பாவங்களால் நிரம்பிய அந்த கண்ணு. வல்சிம் நீ அவசியமாக்கு, ஹிம்யத்தன் நதமி நீ கைசேதம் என்ற அந்த கேடயத்தை அவசியமாக்கிக்கொள் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, இப்போ பைத்து புரியுதான்னு பாருங்க. அதே மாதிரி நப்சாசம் அவங்க சில நேரங்களில் அழுதுருக்குறாங்க. நப்சாசம் அவங்க அழுத நேரங்கள் அப்படின்னு தனி கிதாபுலாம் இருக்குது. ஷமாயில் கூட படித்தோம். நப்சாசம் தொழுகையில் நிற்கும் போது அழுவாங்க. எப்படின்னா உலையில் அரிசியை போட்டால் எப்படி சத்தம் கேட்குமோ நபி அவங்க தொழுகை தக்பீர் கட்டினாங்கன்னா அப்படி சத்தம் கேட்கும், அப்படி அழுவாங்க நப்சாசம் அவங்க. அதே மாதிரி 2வது நிலை எழுதுறாங்க, நபி அவர்கள் குரான் ஓதும் போது அழுதுருக்குறாங்க. ஒரு சஹாபி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு கூட்டு நப்சாசம் குரான் ஓத சொன்னாங்க. சஹாபி குரான் ஓதுறாங்க, சூரத்து நிசாவை ஆரம்பித்து ஓதிட்டே இருக்கிறாங்க. ஒரு ஆயத்து வருது, அந்த ஆயத்து வந்தோடனே ஹஸ்புக்கை நிப்பாட்டுங்கிறாங்க. இப்னு மஸ்ஊத் அறிவிக்கிறாங்க, நபியை நான் பார்த்தேன், நபியோடைய கண்ணில் இருந்து கண்ணீர் வடிஞ்சு கொண்டு இருந்துச்சு. அப்போ குரான் ஆயத்து ஓதும் போது கேட்டு நபி அவங்க அழுதுருக்குறாங்க. 3வது நப்சாசமோக தன்னுடைய மகன் இறந்த விஷயத்தில் அழுதாங்க. நபி அவர்களுடைய மகன் இப்ராஹிம்னு ஒரு குழந்தை, மாரியத்தில் கிபித்தியா அவங்க மூலமாக பெற்ற ஒரு குழந்தை கொஞ்ச நாள்லேயே இறந்துட்டு, அதன் காரணம் இறந்துட்டாங்க. அப்போ எதர்ச்சியாக சூரிய கிரகணம் ஏற்படுது. நபியவர்களுக்கு அடுத்து ஒரே ஒரு தடவை சூரிய கிரகணம் ஏற்பட்டுருக்கு. அப்போ மக்கள்லாம் பார்த்து சொன்னாங்க, நபியவர்களுடைய மகன் இறந்ததுனால சூரிய கிரகணம் ஏற்பட்டுருக்குன்னாங்க. அப்போ நபியவங்க அழுதாங்க, தன்னுடைய மகனுடைய வஃபாத்துக்காக வேண்டி அழுதாங்க. இன்னொரு அடுத்த மகளுடைய வஃபாத்துக்காக அழுதுருக்காங்க. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத்துக்காக வேண்டி விசுவாசம் அழுதாங்க, கபர்ஸ்தான் வந்து அழுதாங்க. இதெல்லாம் ஷமாயில் திர்மிதியில் படிச்சிருக்கோம். 5வது நிலைமை எழுதுறாங்க, நபியவங்க தன்னுடைய பேத்தி இறந்ததுக்காக வேண்டி எழுதிருக்கிறாங்க. அதே மாதிரி நபியவங்க தன்னுடைய நண்பர் ஒருத்தர் உஸ்மான் இப்னு மதுஊன் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க இறந்ததுக்காக வேண்டி நப்சாசம் அவங்க அழுது அந்த ஜனாசா முத்தம் கொடுத்தாங்க. இது செய்திலாம் நம்ம ஏற்கனவே படிச்சுப்போம். நபியவர்கள் அழுத தருணங்கள் நிறைய இருந்திருக்குது. அப்போ நம்ம நினைச்சு நம்மளுடைய பாவத்தை நினைச்சு அழுவணும். அழகா சொல்லுவாங்க, ஹில்யத்துல் அவுலியான்கிற கிதாபில் பேசப்பட்ட ஒரு செய்தி, முக்கியமான ஒரு செய்தி. தஅலபத் இப்னு அப்துர் ரஹ்மான், இது சில பேர் லைஃபான செய்தின்ட்டு போட்டிருந்தாலுமே படிப்பினைக்காக வேண்டி உங்களுக்கு சொல்லப்படுது. இந்த செய்தி லைஃபான செய்தி என்றாலும் படிப்பினைக்காக வேண்டி சொல்லப்படுகிறது. தஅலபத் இப்னு அப்துர் ரஹ்மான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அன்சாரி சஹாபி. எந்த அளவுக்கு சஹாபாக்கள் பார்வையோட விஷயத்தில் பாவத்தோட விஷயத்தில் கவனமாக இருந்திருக்காங்க, பேணுதல் இருந்திருக்காங்கன்னு பாருங்களேன். தஅலபத் இப்னு அப்துர் ரஹ்மான் அன்சாரி சஹாபி 16 வயசு தான் உங்களுக்கு ஆகுது. அந்த 16 வயசு இளம் சஹாபி நபி அவங்களுக்கு ஹிதமத் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒரு நாள் நபி அவர்கள் ஒரு வேலைக்காக வேண்டி அந்த சஹாபியை அனுப்பி வைக்கிறாங்க. நபி அவர்களால் ஏவப்பட்ட அந்த வேலையை செய்வதற்காக அந்த சஹாபி போய்கொண்டு இருக்கும் பொழுது போகிற வழியில், அந்த காலத்துலலாம் அது மாதிரி ரூம் இருக்காது, கதவுலாம் இருக்காது. அந்த கதவு இல்லாத நிலையில் அன்சாரி பெண்மணி குளிச்சுட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ளே காற்றடிக்குது, அந்த திரை விலகுது. அந்த சஹாபி அந்த பெண்ணை பார்த்துக்கிறாங்க. 2வது தடவை பார்க்குறாங்க. 2 தடவை இந்த மாதிரி பார்த்த உடனே பயந்து போய், அல்லாஹ் என்னுடைய விஷயத்தில் இப்போ ஆயத்திறங்கிறான்னு, மிகப்பெரிய பாவம் பண்ணிட்டேன்னா, பார்க்கக்கூடாததை பார்த்துட்டேன்னா அப்படின்ட்டு நேராக போய் மக்கா மதீனாவுக்கு மத்தியில் ஒரு மலையில் ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. ரொம்ப நாள் ஆளக்காலம் 40 நாட்களை காணும். நப்சாசம் அவங்க கேட்குறாங்க, எங்கே தஅலபா எங்கன்னு கேட்குறாங்க. யாரும் சொல்ல காணுமே. ஏன் உமர், ஏன் சல்மான் 2 பேரும் வாங்க. உமர் ரலியல்லாஹு சல்மான் ரலியல்லாஹு கூப்பிட்டு தஅலபாவை தேடிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி விட்றாங்க. இப்போ தஅலபா ரலியல்லாஹு தேடி கொண்டு உமர் ரலியல்லாஹு சல்மான் ரலியல்லாஹு வராங்க. அப்போ பார்க்கும்போது ஒரு ஆட்டி இளையரை பார்க்குறாங்க. இப்போ கேட்டுட்டு இதை மாதிரி அவ பேர் திஃபாஃபா அப்படின்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதை திஃபாஃபாட்ட கேட்குறாங்க, இதே மாதிரி ஒரு மனிதரை பார்த்தீங்களா, என்ன அடையாளங்கள்னு சொன்னோன்னே, ஆமாம் அந்த மனிதரா, யார் அந்த மலையில் இருந்து இறங்கி வந்து தன்னுடைய கை மேலே வச்சு கதறுவார, எனக்கு நரகம் வந்து உறுதியாயிட்டு, நரகத்தை விட்டு யார் தான் நீ பாவத்தை மன்னிச்சிருன்னு சொல்லுவார், அந்த மனிதராக கேட்கிங்க. ஆமாம் அந்த மனிதர் தான். சரி, எப்போ வருவார்? தஹஜத் நேரத்தில் இறங்கி வருவாருன்ட்டு தஹஜத் வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. அதே மாதிரி தஹஜத் நேரம் வந்தோடனே தஅலபா ரலியல்லாஹு தன்னுடைய கையில் தலை மேலே கை வச்சுட்டு, யா லைத்தக்க, உனக்கு ஏற்பட்ட கை செய்தமே, உனக்கு ஏற்பட்ட கை செய்தமே, நீ இறந்துருக்க கூடாதா, நீ என்ன வார்த்தை சொல்கிறாங்க பாருங்களேன். கபல் துரூஹி மினல் அருவாஹ்,
உன்னுடைய உயிர் கைப்பற்றப்பட்டு ரூஹுகளோடு சேர்த்துக்கப்பட வேண்டாமா? வல் ஜஸது மினல் அஜ்சாது, உன்னுடைய உடல் அழிக்கப்பட்டு மண்ணோட மண்ணா இருக்கக்கூடாதா? எவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்ட அப்படின்ட்டு தன்னைத்தானே நீங்க என்ன பாவம் பண்ணாங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. வேணுக்குனே பார்க்கல, எதர்ச்சியா திரும்புறாங்க, பார்க்கக்கூடாத ஒரு விஷயத்த பார்த்துட்டாங்க. அதனால அல்லாஹ் என் விஷயத்துல ஆயத்தை இறக்கிடுவானோ பயந்து போய் பெரிய பாவம் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு மலை மேல இருந்தாங்கன்னா, இந்த காலத்துல நம்ம செஞ்சு பார்க்கணும். தலை தூக்கி நடக்க முடியல, தலையை தூக்கி கண்ணை மூடி நடந்தா உயிருக்கு ஆபத்து, கண்ணை திறந்தா நடந்தா ஈமானுக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி எல்லா இடங்களையும் பள்ளிவாசல் வாசல்ல போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்குது. அசிங்கமான நடிகைகள் ஒட்டப்பட்டிருக்காங்க. விளம்பரங்கள் வீட்டில் குடும்பமாக உட்காந்து பார்க்க முடியுதா? எல்லாம் பாதுகாக்கணும். குடும்பமாக வீட்டில் உட்காந்து ஒரு விளம்பரம் கூட பார்க்க முடியல அப்படின்னா நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம், நம்மளுடைய பாவத்தை எந்த சேர்க்கணும் அப்படின்னு நம்ம செஞ்சு பார்க்கணும். சஹாபி தெரியாமல் இந்த பாவத்தை பார்த்தாங்க, அதனால மேலே இருந்தாங்க, பார்த்துட்டாங்க. உமர் ரலியல்லாஹு யா யா சாலபா, நான் உமர் வந்திருக்கிறேன். அப்போ சாலபரதை கேட்குறாங்க, என் விஷயத்தில் நல்லா ஆயத்திறக்கிட்டானோ, நபிக்கு என் விஷயம் தெரிஞ்சிட்டோம். அதெல்லாம் எனக்கு தெரியல, நபி அவங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்க. கூப்பிட்டு வந்தோடனே நபி அவங்களை பார்க்க என்னால் முடியல, கண்ணை கொண்டு இந்த கண்ணை கொண்டு பாரக்கான நபியை நான் எப்படி பார்ப்பேன், பாவம் பண்ண கண்ணை கொண்டு நபியை நான் எப்படி பார்ப்பேன்னு சொல்லிட்டு நபி அவங்க தக்பீர் கட்டினோடனே உள்ளே வருவோன்ட்டாங்க. அது மாதிரி கதுக்காமத்தி சலா அப்படின்னு விழாதான் சொன்ன உடனே தான் உள்ளே வராங்க. நம்சாசம் கிராத்தை கேட்டு அவங்க அப்படியே உட்காந்துட்டாங்க, அவங்களால எந்திக்க முடியல, மயங்கி விழுந்துட்டாங்க. சாலபா ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப நாள் கழிச்சு நபியோட கிராத்து கேட்குறாங்க. தொழுது முடிச்சோடனே கேட்குறாங்க, ஏன் உமர் யா சல்மான் தாலபா எங்க இந்த இருக்காரு யார் சொல்லலாம், ஏன் தாலபா நீ ஏன் என்னை விட்டு மறைஞ்சு போனீங்க இவ்வளோ நாள் யார் சொல்லந்தா, என்னுடைய பாவம் மிகச்சிட்டு யார் சொல்லலாம், அதனால நம்ம உங்களை விட்டு மறைஞ்சு போனேன். என்ன பாவம் அதெல்லாம் சொல்லலை, உன்னுடைய பாவத்தை காட்டிலும் மிகப்பெரிய விஷயத்த சொல்லட்டா, சொல்லுங்க யார் சொல்லலாம். அல்லாஹும்ம ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். நீ அல்லாஹ்ட துஆ செய்ப்பா, யா அல்லாஹ் இந்த உலகத்தின் நல்ல காரியத்தை கொடு, மறு உலகத்தின் நல்ல காரியத்தை கொடு, இந்த நரக வேதனை விட்டு பாதுகாத்துன்னு துஆ செய்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. யார் சொல்லலாம், இதை காட்டிலும் என்னுடைய பாவம் பெருசு, அப்படி இல்லைப்பா அல்லாஹ்வுடைய மன்னிப்பு அதை காட்டிலும் பெருசு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க வீட்டுக்கு போறாங்க. சாலபா ரலியல்லாஹு அன்ஹு 8 நாள் ஆச்சு, அவங்க நோய்வாய்ப்பட்டுட்டாங்க. சாலபா ரலியல்லாஹு 8 நாள் கழிச்சு நபிசாசம் கேட்குறாங்க, சாலபா என்ன சரி பார்த்துட்டு வரணுன்ட்டு சஹாபாக்களோட நபிசாசம் போய் சாலபா ரலியல்லாஹு நோய் விசாரிக்க போகிறாங்க. பார்த்தா சாலபா ரலியல்லாஹு படுத்திருக்கிறாங்க. நபி அவங்க தன்னுடைய முபாரக்கான மடியில் சாலபா ரலியல்லாஹு தலையை வைக்கிறாங்க. சாலபா ரலியல்லாஹு நபி அவர்களை மடியை விட்டு தன்னுடைய தலையை கீழே வைக்கிறாங்க. சாலபா என்ன செய்றீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, யார் சொல்லலாம், என்னுடைய தலை முழுவதும் பாவத்தால் நிரம்பியதுன்னு சொன்னாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும், எவ்வளோ பெரிய வார்த்தை அது. ஒரு பார்வை தெரியாம பார்த்தாங்க, எப்படி அதை நினைச்சு கவலைப்பட்டாங்க. நதாமத், அதுதான் சொல்ல வரேன். ஹிம்யத்தன் நதமி, நீ நதாமத்துங்கிற கை சேதத்தை அவசியமாக்கிக்கொள், அந்த கேடயத்தின் ஆசிரியர் சொல்றாரு. இந்த சம்பவம் எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு. இப்போ அந்த அளவுக்கு தன்னுடைய பாவத்தை நினைச்சு வருந்துனாங்க. உடனே கேட்டாங்க நபிசாசம், நீ என்னப்பா என்ன நினைக்கிற, நீ எதை ஆதரவு வைக்கிற, நான் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு ஆதரவு வைக்கிறேன். என்ன உணர்ற, என்னுடைய உடம்புல சக்கராத்தில் இருக்காங்க, எறும்பு ஊறுற மாதிரி, என்னுடைய எலும்புகள் மத்தியில் எறும்பு ஊறுற மாதிரி நான் உணர்றேன் யாரை சொல்லலாம். ஜிப்ரீல் வந்து ஆயிடுச்சு, அவங்க இறங்க வராங்க, வந்து யாரை சொல்லலாம், இந்த மனிதருடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டான். இவங்க வான அளவுக்கு அல்லாவுடைய அடியார் பாவம் பண்ணியிருந்தாலும் அல்லாஹ் வான அளவுக்கு மன்னிப்பு கொண்டு அந்த அடியாரை சந்திக்கிறான் அப்படின்ட்டு ஜிப்ரீல் சுப செய்ய சொல்கிறாங்க. அப்போ கேட்குறாங்க, நபி நான் அதை மனிதர்கிட்ட அறிவிச்சுட்டு தாராளமாக அறிவிங்க நபிசாசம் சொல்கிறாங்க. இது மாதிரி ஜிப்ரீல் வந்து சொல்லி விட்டாங்க, வான அளவுக்கு பாவம் செஞ்சால் அல்லாஹ் வான அளவுக்கு மன்னிப்பு கொண்டு சந்திக்கிறான். அப்படியா அப்படின்ட்டு ஒரு பெரிய சப்தம் போட்டு அப்படியே நபியோடைய மடியிலேயே ஒஃபாத் ஆயிட்டாங்க. இன்னார் இல்லாஹு இன்னா இலைஹி ராஜிஊன். அப்போ சின்ன பாவம் தெரியாம பார்த்தாங்க அந்த சஹாபி, வேணுக்குனே பார்க்கல, தெரியாம அந்த பெண்மணியை காத்து வெடிச்சு விளங்குனதால பார்த்தாங்க. அது பெரிய பாவம் நினைச்சு 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 அந்த பாவத்தை நினைச்சு கை செய்தப்பட்டு கண்ணீர் வடிச்சு நபியோடைய முபாரக்கான மடியில ஒஃபாத் ஆயிட்டாங்க. நப்சாசம் அவங்க குளிப்பாட்ட வைக்கப்படுது, ஜனாசாக கஃன் இடப்படுது, நப்சாசம் தொழு வைக்கிறாங்க. தொழுகை போகும்போது நப்சாசம் அவங்க கொஞ்சம் காலை ஊனி நடந்து போறாங்க. இப்போ ஏன்னு கேட்கப்பட்ட உடனே இவருடைய ஜனாசாக்கு மலக்குமார்கள் வந்திருக்காங்க, அவங்களுடைய இடைஞ்சல் எனக்கு போக முடியல, மலக்குமார்களோட ரெக்க அந்த அளவுக்கு நெருக்கமா இருக்குது அப்படின்னு நப்சாசம் சொன்னாங்க. அப்போ அந்த அளவுக்கு சிறப்பெற்ற சஹாபி தன்னுடைய பாவத்தை நினைச்சு, சின்ன வயசு சஹாபி 16 வயசு சஹாபி தான் எப்படி அவங்க கவலைப்பட்டாங்க, கண்ணீர் வடிச்சாங்க பாவத்தை நினைச்சு. பாவத்தால் நிரம்பிட்டே, அல்லாஹ்வால் ரசூலா தடுக்கப்பட்ட விஷயத்தை பார்த்து பாவத்தால் நிரம்பிட்டேன் அப்படின்னு கண்ணிருந்து கண்ணீரை வடிச்சு நதாமத் அப்படின்னு சொல்லக்கூடிய கை செய்த தௌபாவை அவங்க அவசியமாக்கி, கேடயத்தை அவசியமாக்கி
அல்லாஹ்வுடைய அருளை பெற்றாங்க. இந்த செய்தி லைஃபான செய்தி என்றாலும் படிப்பினைக்காக வேண்டி உங்களுக்கு மத்தியில் சொல்லப்படுது. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த ஆயத்து பாருங்க, உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. வசனம் ஒஸ்தகு பிரிகு, நீ கொட்டி தீர்ப்பாயாக தம் கண்ணீரை, மின் ஐனின் கண்ணில் இருந்து, கதிம் தல, அது கண் எப்படிப்பட்டதுன்னா நிரப்பப்பட்ட கண்ணு, மின் மஹாரிமி, மினல் மஹாரிமி, பாவங்களால் நிரப்பப்பட்ட அந்த கண்ணு, அதை விட்டு கண்ணீரை நீ அப்போ கொட்டுவாயாக. வல்சிம், நீ அவசியமாக்குவாயாக. ஹிம்யத்தன் நதமி, கை சேதம் என்ற கேடயத்தை நீ அவசியமாக்குவாயாக அப்படின்ட்டு ஆசிரியர் சொன்னாங்க. பைத்து புரியுதா பாருங்க. واستغفري دمع من عين قادم تلاءت من المحارم والزم حنية الندم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. இன்னைக்குள்ள கடைசி பைத்து. وخالف النفس والشيطان وعصيهما وإنهما محلا كالنصح فاتهمي. وخالفي, நீ மாறு செய்வாயாக. ஆசிரியர் சொல்றாரு நம்மளை பார்த்து, நீ மாறு செய்வாயாக. அந்நப்ச, யாருக்கு? ஆத்மாவுக்கு, உன்னுடைய ஆத்மா நப்சு அம்மாராவுக்கு மாறு செய்வாயாக. ஷைத்தான, ஷைத்தானுக்கும் மாறு செய்வாயாக. இந்த ரெண்டுமே மனிதனுடைய பகிரங்கமான விரோதி. இஸ்லாம் எப்படிப்பட்ட மார்க்கம்னா, எதிரியா இருந்தாலும் யார்கிட்டையும் 3 நாள் மேலே பேசாமல் இருக்கக்கூடாது. உன்னோட முஸ்லீமான சகோதரர் கூட 3 நாள் பேசாமல் இருக்கக்கூடாது. அப்படி பேசாமல் இருந்தாருன்னா இவர் முந்தி சலாம் சொல்கிறவர் அல்லாஹ் மன்னிச்சிடும், அந்த தீங்குலேருந்து பாதுகாத்துரும். இப்படிலாம் சொன்ன அந்த மார்க்கம், யார்கிட்டையும் பகைமை பாராட்டக்கூடாது அப்படின்னு சொன்ன மார்க்கம். இந்த 2 பேர் மட்டும் 3 நாள் மேலே பகைமை பாராட்டக்கூடாதுன்னு சொன்ன மார்க்கம். இந்த 2 விரோதிகள் மீது மட்டும் மௌத்து வரைக்கும் பகைமையா, அது மௌத்துக்கு அப்புறமும் பகைமை பாராட்ட சொல்லுது. 2 விரோதி என்ன? ஒன்றாவது நப்சு, 2வது ஷைத்தான். இந்த 2 விரோதிக்கு நீ மாறு செய்வாயாக. என்னெல்லாம் சொல்லுது அப்படி மாறு செய்யி. இன்னுமா மஹல்லாக்க ஃபஅஸிஹிமா, அதுக்கு மாறு செய்வாயாக, அதுக்கு மாற்றமான விஷயத்தில் ஈடுபடுவாயாக. இன்னுமா, அது எப்படி இருந்தாலும், அவை 2ம் இருந்தாலுமே சரிதான். மஹல்லாக்க ஏற்கனவே நம்ம பார்த்தோம், களப்பற்ற. மஹல் தனி நுசஹ அப்படின்னு பார்த்தோமா முன்னாடி உள்ள பைத்தில். மஹல்த அப்படின்னா களப்பற்ற, ஹாலிசன் அர்த்தம். அஹ்லஸா லக்க, இது 2மே உனக்கு இஹ்லாஸா நசீஹத் பண்ணாலும் சரி, அந்நுஸ்ஹ, அதனுடைய 2 பேருடைய நசீஹத்தையும் நீ ஃபத்தஹிமி, நீ சந்தேகப்படுப்பா. அது உனக்கு நசீஹத்தே பண்ணாலும் நஃப்ஸுக்கும் ஷைத்தானுக்கும் மாறு செய், அதுக்கு மாறான விஷயங்கள் ஈடுபடு. அது உனக்கு நல்ல விஷயத்தை ஏவனாலுமே, கலப்படமற்ற நசீகத்தை செஞ்சாலுமே அது நீ சந்தேகப்படும் அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்ல வராங்க, 2 எதிரி நமக்கு எப்போவுமே இருக்கிறாங்க. அதுலேயும் ஷைத்தான் பெரிய எதிரியா, நப்சு பெரிய எதிரியான்னு பார்த்தா நப்சு தான் மிகப்பெரிய எதிரி. ஏன்னா ஷைத்தான் வெளியே இருக்கிறான், அவன் வெளிப்பட்ட எதிரி, தெளிவான எதிரிங்க வெளியே தெரியும். அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், இன்னும் ஷைத்தான் லக்கும் அதுவும் முபீன், ஷைத்தான் பகிரங்கமான எதிரின்னு நல்லா சொல்கிறான். அந்த நப்சு இருக்குத உள்ளே இருந்துகிட்டே மிகப்பெரிய எதிரி. அதாவது வெளியே உள்ள திருடனை காட்டிலும் வீட்டுக்குள்ளே உள்ள திருடன் எவ்வளோ மோசமானவன். அது மாதிரி வெளியே உள்ள திருடன் ஷைத்தான், வீட்டுக்குள்ளே இருந்து திருடக்கூடியது நப்சு. நமக்குள்ளே இருக்குது, நமக்கு தேவையற்ற விஷயங்களை, பாவமான விஷயங்களை ஏவிக்கொண்டே இருக்கும். இப்போ இந்த நப்சு 2 எதிரியும் விட்டு நீ மாறு செய்ப்பா அப்படின்னு சொன்னான். அல்லாஹ் ரசூல் விஷயத்துல நமக்கு ஏவிட்டாங்கன்னா அந்த நப்சுக்கும் ஷைத்தானுக்கு இடமே கிடையாது. அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், ஒமா கான அல்லாஹு வரசூலஹு அம்ரன் யகூன் லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹி வமா கான லிமுஃமினின் வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு அம்ரன் யகூன் லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம். ஒரு மூமினான ஆணுக்கும் ஒரு மூமினான பெண்ணுக்கும் அல்லாஹ் ரசூல் ஒரு விஷயத்தில் முடிவு செஞ்சுட்டாங்கன்னா இவங்களுக்கு மாற்று கருத்து தெரிவிப்பதற்கு எந்த அதிகாரமும் இல்லை. அல்லாஹ் ரசூல் முடிவு பண்ணிட்டாங்கன்னா 2வது கருத்து சொல்றதுக்கு ஒரு முஸ்லீமான அடியானுக்கும் மூமினான அடியான் ஆண் பண்ணி யாருக்குமே தகுதி கிடையாது அப்படின்ட்டு அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான். இப்போ அப்படிப்பட்ட அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்துக்கு நமக்கு பின்பற்றணும். அல்லாஹ் ரசூல் மாற்றமாக ஏவக்கூடிய அந்த நப்சை நம்ம அதுக்கு மாறு செய்யணும். அழகா நபிசாசம் அவங்க சொன்னாங்க, நபியோடைய காலத்தில் ஜுலைபின்னு ஒரு சஹாபி இருந்தாங்க. இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா கொஞ்சம் அழகில் கம்மி, இவங்க கொஞ்சம் அவலட்சணமாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. முகத்தில் அவங்களுடைய உதடெல்லாம் தடிமனாக இருக்கும், கொஞ்சம் அடிமை மாதிரி இருப்பாங்க. அந்த சஹாபி கருப்பினவர் சஹாபி. அந்த ஜுலைபிப் ரலியல்லாஹு அவங்களுடைய இந்த முக தோற்றத்தை பார்த்து, ஆனால் உள்ளம் வந்து பரிசுத்தமான உள்ளம், அல்லாஹ்வுக்கு நெருக்கமான உள்ளம், ரசூலுக்கு பிரியமான உள்ளம், கலப்படமற்ற உள்ளம் கொண்டவங்க ஜுலைபிப் ரலியல்லாஹு. வெளி தோற்றம் அவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் குண்டா, கொஞ்சம் கருப்பா, இது மாதிரி இருப்பாங்க.
அப்போ இந்த ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து நபிசாசம் ஒரு கட்டத்தில் கேட்டாங்க, ஜுலைபிபே நீங்கள் திருமணம் முடிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. யார் சொல்லலாம், எனக்கு யார் சொல்லலாம் திருமணம் முடிச்சு கொடுப்பாங்க, நானும் இந்த நிலைமையில் இருக்கிறேன், என்னை பார்த்து நிறைய பேர் வெறுண்டு ஓடுறாங்க, என்னை சிரிக்கிறாங்க நிறைய பேர் பார்த்து, எனக்கு யார் சொல்லலாம் பொண்ணு தருவாங்க அப்படின்னு கேட்டோடனே, நான் திருமணம் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்ட்டு இந்த நபர்கிட்ட போய் நான் கேட்டதாக சொல்லுங்கள் அப்படின்னு நீண்ட செய்தி. அது சுருக்கமான விஷயங்கள் மட்டும் மத்தியில் பரிமாறப்படுது, சரியான செய்தி இது. அப்போ அந்த மனிதர் பல ரிவாயத்து வருது. ஜுலைபிப் ரலியல்லாஹு நபிசாசம் அவங்க அனுப்பி விட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று நபியே கேட்டாங்கன்னு 2 ரிவாயத்து வருது. ஒன்று ஜுலைபிப் ரலியல்லாஹு போய் பொண்ணு கேட்டாங்கன்னு வருது, இன்னொன்று நபிசாசம் அவங்க கூட்டு விட்டு அவர்கிட்ட பேசுனாங்கன்னு வருது. இப்போ ஆகமத்து சுருக்கம் என்னென்னா, மேட்ரு என்ன அப்படின்னா, அதை பெண்ணு கேட்டோடனே அந்த குடும்ப தலைவர் சொல்லிட்டாரு, அந்த பெண்ணுடைய தகப்பனார், நாங்கள் வீட்டில் யார் ஜுலைபிபுக்கா கேட்குறீங்க யார் சொல்லலாம், நாங்கள் மஷரா பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு போய் மனைவிட்டு இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. அந்த மனைவி ரொம்ப ஆச்சரியமாக, ஜுலைபிபுக்கா நம்ம பெண்ணுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கணும், இல்லை ஒருபோதும் வேண்டாம், நம்ம எதாவது சொல்லி மழுப்பிடலாம் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும்பொழுது அந்த மகள் கேட்குறாங்க, அந்த பெண்மணி கேட்குறாங்க, தகப்பனாரே தாயாரே என்ன பேசிட்டு இருக்கீங்க? இல்லைம்மா இதை மாதிரியான விஷயம், உன்னை திருமணம் முடிப்பதற்கு நபிசாசம் அவங்க ஜுலைபிபை பொண்ணு கேட்க சொன்னாங்க. அப்படியா, நபி சொல்லிட்டாங்களா, அப்புறம் என்ன, அதில் மாற்று கருத்தே இல்லையே, அல்லாஹ் ரசூல் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதில் மாற்று கருத்து இருக்க தேவையில்லைன்னொடனே தகப்பனார் தாயாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிட்டு, ஏன்னா அவங்களுக்கே ஜுலைபிப் ரலியல்லாஹு அவங்களுக்கு திருமணம் முடிச்சு வைக்கப்படுது. அப்போ இதில் வந்து செய்தி என்ன அப்படின்னா, அல்லாஹ் ரசூல் விஷயத்தை முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது பெற்றவங்களாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், சகோதரராக இருக்கட்டும், இவங்க எந்த கருத்து சொல்வதற்கு தகுதியே இல்லை. இப்போ நம்ம இந்த காலத்திலலாம் பார்க்குறோம், பெண்களை திருமணம் முடிச்சு கொடுப்பதற்கு என்ன குவாலிட்டி சில பேர் வச்சுருப்பாங்க. மாப்பிள்ளைக்கு வந்து சொந்த வீடு இருக்கணும், மாப்பிள்ளை சொந்த வாகனம் வச்சுருக்கணும், மாப்பிள்ளை வந்து இந்தந்த உயர்ந்த வேலை வாய்ப்பில் இருக்கணும், பெரிய பொசிஷனில் இருக்கணும், இதை மாதிரியான கண்டிஷன்ஸு பெண் வீட்டார்லேருந்து வச்சுருப்பாங்க. இப்போ இதெல்லாம் அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லிக் கொடுக்கல. இது அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமான செயல், நஃப்ஸுடைய பேச்சை கேட்டு செய்கிறாங்க. ஹவா என்னுடைய சரியான காரணம் சொல்லுவாங்க, நஃப்ஸை அழகுபடுத்தி காமிக்கும், எனக்கு குழந்தை, என்னுடைய பெண் குழந்தை வீட்டில் தான் கஷ்டப்பட்டுட்டு போகிற இடத்துல நல்லா இருக்கணும், அதனால தான் நாங்கள் விசாரிக்கிறோம். அப்படி இல்லை, அல்லாஹ் ரசூல் ஒரு விஷயத்தில் நமக்கு ஏவிட்டாங்க, இந்த நஃப்ஸ் வந்து இதை அப்படி அழகுபடுத்தி காமிக்கும். மாப்பிள்ளைக்கு இந்த விஷயம்லாம் இருக்கணும். அந்த பெண்மணியை பாருங்கள், ஒன்றுமே சொல்லலை, நப்சாசம் சொல்லிட்டாங்களா அதில் கயிறு இருக்கும், அவ்வளோதான். இல்மு இருக்கான்னு பார்க்கணும், அந்த நபருக்கு மாப்பிள்ளைக்கு இல்மு இருக்கான்னு பார்க்கணும். அழகு இந்த விஷயம் ரெண்டாவது, அல்லாஹ்வோட தொடர்பு அவருக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கணும். பெண் வீட்டார்லேருந்து அப்படித்தான், பெண் வீட்டார் அல்லாஹ் ரசூலை ஃபஸ்ட்டு முற்படுத்தணும். உலக விஷயங்களை காட்டிலும் அல்லாஹ் ரசூலை ஃபஸ்ட்டு முற்படுத்தி அவங்களுடைய விஷயங்களை நம்ம தேர்ந்தெடுத்தோம், அந்த விஷயங்களை முற்படுத்தணும்னு அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப செழிப்பாக இருக்குன்னு விலக்குறையில் எழுதுறாங்க. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அப்போ ஹாலிஃபின் நஃப்ஸ வ ஷைத்தான, நஃப்ஸுக்கும் ஷைத்தானுக்கும் நீ மாறு செய், ஃபாசிஹிமா அதற்கு மாறான விஷயங்களை ஈடுபடு, பொயின்ஹுமா அது ரெண்டுமே இருந்தாலும் சரிதான், மஹல்லாக்க தூய்மையான உபதேசம் செய்யக்கூடியதாக இருந்தாலும் சரி, அந்நுஸ்ஹ உபதேசத்தை ஃபத்தஹிமி அதை என்ன செய்ய நீ சந்தேகப்படு. அதான் சொல்லுவாங்க, ஷைத்தான் வந்து நல்ல விஷயம் செய்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் அது பெரிய ஒரு கேடில் போய் முடியும். எல்லாம் நமக்கெல்லாம் தெரிஞ்ச செய்தி தான். முஆவியா ரலியல்லாஹு ஒரு நாள் தஹஜ்ஜத் விட்டதே கிடையாது. அப்போ ஒரு நாள் பல வருஷம் 20 வருஷமாக தஹஜ்ஜத் தொழுதுட்டு இருக்கிறாங்க. ஒரு நேரத்தில் அவங்களுக்கு தஹஜ்ஜத் தப்பி போகிற நேரம் வருது, ஃபஜ்ர் நெருங்குது. அப்போ ஒரு மனிதர் யாரும் எழுப்பி விட்டுட்டு போயிட்டாங்க. பார்த்துட்டு தொழுது முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷத்தை சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ் 20 வருஷம் அல்லா எடுக்கிறமே தஹஜ்ஜத் தொழுதுட்டு வந்தேன், இன்றைக்கி மட்டும் நான் தப்பி இருந்தேன்னா ரொம்ப பெரிய கைசேதமாயிருக்கும், உங்களுக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணிட்டீங்கன்னொடனே நீங்கள் யார், நான் தான் ஷைத்தான். ஷைத்தான் எப்படி தொழுகைக்கு எழுப்பி விடுவான்? ஆமாம், நீங்கள் தொழுகாமல் தூங்கிட்டீங்கன்னா அழுது அல்லாட்ட அழுது தூங்கிட்டோமே அழுது 1 லட்சம் தொழுகையுடைய நன்மை வாங்கிடுவீங்க, இது ஒரு தொழுகையோட போயிடும் அப்படின்ட்டு ஷைத்தான் சொன்னதாக சில விஷயங்கள் கிதாபுகளில் வரலாற்றில் பதிவு செய்கிறாங்க. அப்போது ஷைத்தானும் சரி நஃப்ஸும் சரி நம்மளுடைய விஷயத்தில் ஒரு நசியத் பண்ணுது, நல்ல விஷயம் சொன்னாலும் ஷைத்தான் அப்படி தானே வழிகெடுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை எப்படி வழிகெடுத்தான்? இன்னி நக்குமின நாசிஹீன், நான் நசியத் செய்யக்கூடியவங்க ஒரு ஆளாக இருக்கிறவங்க நல்லதுக்கு தான் சொல்கிறேன், அந்த மரத்துலேருந்து கனியை சாப்பிடுங்க. பொதுவாக மனிதனுக்கு அப்படி தான் இருக்கும். ஒரு 100 ரூம்கள் கொண்ட பெரிய மாளிகையில் மனிதன் அனுப்பி விடுறோம். அந்த 100 ரூமில் அந்த ஒரு 78 ரூம் மட்டும் போகாதீங்க, மற்ற 77 போய்க்கோங்க, 79 100 வரைக்கும் போய்க்கோங்கன்னு சொன்னால், அந்த போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அந்த ரூமில் தான் மனிதனுக்கு கொஞ்சம் ஆசை அதிகமாக இருக்கும். ஏன் அந்த இடத்துல போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அதே மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஒரு பக்கம் மரத்தின் பக்கம் நெருங்காதீங்கன்னு சொன்னாங்க. ஏற்கனவே உள்ளத்தில் நஃப்ஸு போடுது, ஏன் அந்த இடத்துல நெருங்கக்கூடாது நல்லா சொன்னான். இப்போ ஷைத்தான் வந்து கெடுக்கிறான், நஃப்ஸு ஷைத்தானு சேர்ந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வழி கெடுத்தது, அதனால் பழத்தை சாப்பிட்டாங்க, பூமியில் வந்துட்டாங்க.
அப்போது நஃப்ஸுடைய பேச்சை கேட்டோம், ஷைத்தானுடைய பேச்சை கேட்டோம் அப்படின்னா அதோடைய விளைவு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சொர்க்கத்திலிருந்து பூமியில் இறக்கிட்டு. இப்போ அதுக்கு ஒருபோது நம்ம மாறு செய்யணும், அது பேச்சை கேட்கக்கூடாது. அது நன்மை விஷயம் சொன்னாலும் அது நம்ம வந்து ஃபத்தஹிமி சந்தேகப்படணும்னு ஆசிரியர் சொன்னாங்க. இப்போ பாருங்களேன், பைத்து பாருங்க, புரியுதான்னு பாருங்க. وخالف النفس والشيطان فعصهما وإنهما محضاك النصح فاتهم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. இந்த 4 பைத்தில் இன்றைக்கி பார்த்து 21, 22, 23, 24 பைத்தில் நஃப்ஸை பற்றி, அது மாதிரி கடைசி பற்றி ஷைத்தானை பற்றி அழகான முறையில் ஆசிரியர் தன்னுடைய பாணியில் நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க. இப்போ அந்த பைத்து முழுமையும் உங்களுக்கு ஓதப்படுது. இன்ஷாஅல்லாஹ் ஓதி முடித்தோடனே அதோடைய பொருள் சொல்லப்படும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم كم حسنت لذة للمرء قاتلة من حيث لم يدري أن السم في الدسم واخشى الدسائس من جوع ومن شباع فربما خمصة شر من التخم واستغفر الدمع من عين قد امتلأت من المحادم والزم حمية الندم وخالف النفس والشيطان وعصهما وإنهما محضاك النصح فاتهم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. 4 பைத்துடைய பொருள் பாருங்க. கம் எத்தனையோ, ஹஸ்ஸனத் அழகுபடுத்தி காமித்தது, லத்தன் சுவையை, லில் மர்இ மனிதனுக்கு, காத்திலத்தன் லத்தன் காத்திலத்தன் கொல்லக்கூடிய இனிப்பை சுவையாக காமிச்சது மனிதனுக்கு, எத்தனையோ அழகாக்கி காமிச்சது நஃப்ஸு. மின் ஹைத்து ஒரு விதத்திலே, லம் எதிரி அவன் அறியாத ஒரு விதத்திலே, அஸ்ஸம்ம ஃபித் தசமி நெய்யில் இருக்கக்கூடிய அந்த விஷத்தை போல அப்படின்னு ஆசிரியர் சொல்றார். வக்ஷத் தசாயிச மறைவான சூழ்ச்சிகளை நீ பயந்து கொள். மின் ஜூஇன் வயிறு நிரம்பாமல் பசியோடு இருப்பதை விட்டும், ஒமின் ஷபாயின் வயிறு நிறைய சாப்பிடுவதை, அந்த தீங்கு வயிறு சாப்பிடாமல் இருக்கக்கூடிய தீங்கை நீ பயந்து கொள். ஃபருப்ப மஹ்மசத்தின் வயிறு சாப்பிடாமல் இருக்குத, பசியோடு இருக்குத, அது என்பது ஷர்ருன் மிக தீமை வாய்ந்தது, மின துஹமி சந்தேகப்படுவதற்கு மிக தகுதியானதாக இருக்குது. வஸ்தகுஃபிரிக் அத்தம கண்ணீரை நீ கொட்டுவாயாக, மின் ஐனின் கண்ணிலிருந்து, அந்த கண் எப்படிப்பட்டது, கதிம் தலாத் நிறைந்து விட்டது, மினல் மஹாரிமி பாவத்திலிருந்து நிறைந்து விட்ட கண்ணிலிருந்து கண்ணீரை கொட்டுவாயாக. வல்சிம் அவசியமாக்குவாயாக, ஹிம்யத்தன் நதமி கைசேதம் என்றும் தௌபாவை என்ற கேடயத்தை நீ அவசியமாக்கி வைப்பாயாக. வஹாலிஃபி அன் நஃப்ஸ வ ஷைத்தான நஃப்ஸுக்கும் ஷைத்தானுக்கும் நீ மாறு செய், வழிபடாதே. ஃபாசிஹிமா அதற்கு மாறு செய்வது ஈடுபடுவாயாக. வைன்ஹுமா அவை இரண்டும் இருந்தாலும், மஹல்லாக்க உனக்கு இஹ்லாசான முறையில் இருந்தாலும், நுஸ்ஹ உபதேசம் செய்யக்கூடிய களப்பட்ட உபதேசம் செய்தாலும் அவை இரண்டும் ஃபத்தஹிமி அதை நீ சந்தேகப்படு அப்படின்ட்டு ஆசிரியர் அவங்க சொல்கிறாங்க. எனவே அப்படிப்பட்ட நஃப்ஸு அம்மாராவை விட்டு நமக்கு எந்நிலையிலும் தீமை ஏவக்கூடிய அந்த நஃப்ஸ் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நெய்யிலே எவ்வாறு விஷம் திரவப்பட்டது அப்படி இந்த நஃப்ஸ் நம்மளை வழிகெடுக்குன்னு ஆசிரியர் சொன்னாங்களோ, அதே மாதிரி வயிறு பசி, வயிறு சாப்பிடாமல் இருப்பது, இதனால் ஏற்படக்கூடிய தீங்கை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. பாவங்கள் நிரம்பிய அல்லாஹ்வுடைய படைப்பின் மூலமாக அல்லாஹ்வை பார்க்காத படிப்பினை பெறாத அந்த கண்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அதிகமான முறையில் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அதே போல் நஃப்ஸுக்கும் ஷைத்தானுக்கும் மாறு செய்யக்கூடிய விஷயத்திலே அல்லாஹ் நம்மை ஈடுபடுத்துவானாக. மேலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் நபியவர்களுடைய பொருத்தத்துக்குரிய செயல்களை அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அல்லாஹ்வையும்
மறுமையிலே நபிசாசம் அவர்களை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தருவானாக. கபரிலே நபி அவர்களை காண்பிக்கும் பொழுது இவர் தான் நபிசாசம் அவங்கன்னு சொல்லக்கூடிய பாக்கியத்தையும், சொர்க்கத்தில் நபிசாசம் அவங்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.